கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். போதும். இந்த வசனங்களை குறித்து நம்ம தொடர்ச்சியாக மீதி உள்ள வசனங்களும் நம்ம தொடர்ச்சியாக தியானிக்க போகிறோம். தானியேல் புஸ்தகம் இந்த அதிகாரத்தை குறித்து நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த சத்தியம் கூட உங்களுக்கு தெரியும். இந்த நாளில் கூட இதனுடைய இந்த அதிகாரத்தில் தேவன் என்ன சத்தியத்தை நம்மளுக்கு இன்றைக்கி விளங்க பண்ணினாருங்கிறத குறித்து நம்ம தியானிக்கலாம். கண்களை மூடி நம்ம ஜெபித்து இந்த பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். கிருபை நிறைந்த எங்கள் மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, மகா உன்னதமான கடவுளே, எங்களோடு வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளில் கூட ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் உம்முடைய வேத வார்த்தையை நாங்கள் தியானிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இங்கு நாங்கள் வந்திருக்கிற இந்த நேரத்தில் பரிசுத்தாவிய கடவுள் எங்களுக்கு நீரே மிகப்பெரிய ஒரு ஆசிரியராக இருந்து எங்களுக்கு இந்த வேத வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கும்படியாக கூட இதை போதித்தருளும்படியாக கூட நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். இந்த வேத வார்த்தைகளுடைய வசனத்தை ஆண்டவரே எங்களுடைய சுய புத்தியிலோ சுய சிந்தனையிலிருந்து நாங்கள் எதுவும் ஆண்டவரே நாங்கள் இதை அறிவித்து விடாதபடிக்கு பரிசுத்தாவிய கடவுள் நீரே ஆளுகை செய்து நீரே இதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக கூட நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். நாங்கள் வெறும் சத்தமாக இருக்கவும் ஆண்டவரே அதனுடைய சிந்தனை செயல்கள் அதனுடைய ஆண்டவர் எண்ணங்கள் எல்லாம் உண்மையில் ஆண்டவர் உம்மிடத்திலிருந்து வர தேவாதி தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். இந்த வேத வார்த்தையினுடைய தானியேல் பகுதியினுடைய 5ஆம் அதிகாரத்தினுடைய ஆழமான சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட இன்னும் முன்னேற எங்கள் சர்வவல்ல கடவுள் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக கூட நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். இந்த முழு நேரமும் வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயங்களும் தியானமும் சிந்தனைகளும் உங்களுடைய சமூகத்தில் பிரியமாக இருக்கட்டும். இவை எல்லாவற்றையும் எங்கள் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தினாலே இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்ம வாசிக்க கேட்ட இந்த தானியேல் புஸ்தகம் நிறைய காரியங்களில் இது முக்கியமான வேத பகுதி. ஏன்னா பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு வெளிப்படுத்தின ஒரு விசேஷம்னு சொல்லுவாங்க. பழைய ஏற்பாட்டினுடைய முக்கியமான ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகம். புதிய ஏற்பாட்டில் எப்படி வெளிப்படுத்தின விசேஷம், எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை குறித்து ரொம்ப துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கும். அதை விட இன்னும் அதிகமாக பழைய ஏற்பாட்டிலேயே இன்னும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துனுடைய வருகையும் 4 நேரம் டைம் முதற்கொண்டு ரொம்ப துல்லியமாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் இந்த தானியேல் புஸ்தகம். தானியேல் புஸ்தகங்கிறது தானியேல்ங்கிறது யார்? ஒரு அடிமை யூதனாக இருந்தவர் கைதியாக பாபிலோன் தேசத்துக்கு நேபுகாத் நேச்சார் என்கிற ஒரு அந்த புரஜாதி அரசனால் இன்னைக்குள்ள ஈராக் சொல்லப்படுகிற அந்த பாபிலோனிய தேசத்துக்கு அடிமையாக கொண்டு செல்லப்பட்டவன். அதோட இவரோட சேர்த்து நிறையா ஆட்களை கூட்டி போனாங்க. அவங்கள முக்கியமானவங்க தானியேல், சாத்ராக், மேஷாத், ஆபேத்நேகோ. நம்ம அந்த சிங்கக்கபியில் போகிறது தானியேல சிங்கக்கில் போடுவாங்க, அவங்க தீ நெருப்பில் போடுவாங்க, அப்படிலாம் நான் படிச்சிருக்கோம். அந்த பகுதிகளாக இந்த இதில் சொல்லப்பட்ட பகுதிகள் தான். இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இது தேவன் என் நீதிபதி அப்படிங்கிற இவருடைய பெயர் அர்த்தத்தோடு தான் இந்த பகுதியும் அதற்கேற்றபடியாக அவருடைய வாழ்க்கை முறையும் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை குறித்தும் அவருடைய நியாய தீர்ப்பை குறித்தும் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லப்படுகிற முக்கியமான ஒரு புஸ்தகம் இது. நீங்கள் அடிக்கடி வாசிக்க வேண்டிய புஸ்தகம். நம்ம இந்த 5ஆம் அதிகாரம் பார்த்திங்கன்னா இந்த அதிகாரத்தினுடைய முக்கியமான காரணம் என்னென்னா, எல்லா மனிதனும் நியாய தீர்ப்பை சந்தித்தே ஆகணும். அதனுடைய முக்கியமான அந்த ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் இந்த வேத பகுதி எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் பிறக்கிற எல்லா மனிதனுக்கும் இது தெரியும். நம்ம பிறந்தால் கண்டிப்பாக சாவுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி பிறக்கிற எல்லா மனிதனும் மரித்தாலும் கடவுளுடைய நீதியான நியாய தீர்ப்பை கண்டிப்பாக சந்தித்தே ஆகணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிற முக்கியமான வேத பகுதி. அதனால தான் இந்த பகுதியில் பேசும்போது அவர் அந்த நியாய தீர்ப்பை குறித்து தான் மெயினாக பேசுகிறாரு. நீதியான நியாய தீர்ப்பை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறார். இந்த பகுதியை குறித்து நம்ம ஓரலாக நீங்கள் பேசிக்காக சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம சத்தியத்துக்குள்ளே கடந்து போகலாம். என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பெல்ஷாத்சார்ங்கிற ஒரு அரசன். யாருன்னா அவன் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஆண்ட மிகப்பெரிய ஒரு வல்லமையான ஒரு அரசன். அவர் யாருன்னா நேபுகாத் நேச்சாரோட பேரன், அதாவது மகன் கிடையாது. நேபுகாத் நேச்சாருடைய மகள் பிள்ளை மகளை கட்டின ஒரு நெபுடோனியஸ்ன்னு அவர் பேர் என்ன? நெபோனிடஸ்ங்கிற பேர் அவருக்கு
பிறந்தவன் தான் இந்த பெல்ஷாத்சார். அவருடைய நேபுகாத்நேச்சர் பிள்ளைகளாம் இறந்துட்டாங்க, வேறு சூழ்ச்சிகளில் கொல்லப்பட்டாங்க. அவங்க அதிகாரம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அப்போது மகளுடைய மகனாக இருந்த இந்த பெல்ஷாத்சார் தான் ஆட்சி ஆண்டார். அப்போ ஆட்சி ஆளும்போது இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அன்னைக்குள்ள கலாச்சாரத்தின் அடிப்படையில் அன்னைக்குள்ள பெரிய பிரபுக்களுக்கு அங்குள்ள சுத்திர ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணுவாங்க. அந்த விருந்து செய்யும்போது ஒரு 1000 பேருக்கு மேலே ஒரு அங்கே வந்து அந்த ராஜ மாளிகையில் விருந்து நடக்குது. அந்த விருந்து நடக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே தேவாலயத்தில் இஸ்ரேல் தேசத்தில் எருசலேமில் தேவாலயத்தில் இருந்த பரிசுத்தமாக அங்கே வந்து பயன்படுத்தப்பட்ட பனிமுட்டுகள், அதாவது அங்கே பாத்திரங்கள், அங்கே வந்து அந்த தேவாலயத்தில் பயன்படுத்துகிற பாத்திரங்கள் எல்லாம் இங்கே கொண்டு வந்து அவங்க களவாடி கொண்டு வந்தாங்க. அந்த கொண்டு வந்த பாத்திரங்கள் எல்லாம் அவங்க அதில் மதுபானத்தை சாராயத்தை ஊற்றி அதில் குடித்து அது யார் அம்மா வப்பாட்டி அங்கே இருக்கிற அந்த பிரபுக்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது அதோடு சேர்த்து நிறைய விரித்து கீழான நிலையில் போகும்போது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு அந்த சடிதில் உடனடியாக ஏற்பட்டு அந்த இரவுலேயே அவன் வந்து தலை துண்டிக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் அந்த மதுபானத்தோட ரத்தம் கலக்கப்பட்டு அங்கே சாகடிக்கப்படுறான். நியாய தீர்ப்பு அவன் செஞ்ச அந்த மேலான அக்கிரமான காரியத்துக்கு உடனடியாக நியாய தீர்ப்பு வந்தது. அந்த சத்தியத்தை தான் இந்த அதிகாரம் முழுவதுமாகவே ஆண்டவர் வந்து ரொம்ப விலாவரியாக எழுதி கொடுத்துருக்கிறாரு. ஏன் நம்ம இந்த சத்தியங்கள்லாம் நம்ம படிக்கிறோங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ என்னைக்கோ கிட்டத்தட்ட 2500-3000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த இன்சிடெண்ட் வரலாறு சம்பவத்தை இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு காரியத்தை படிக்கும்போது ஆண்டவர் இந்த வேதத்தில் எழுதி கொடுத்து இதனுடைய சத்தியத்தை பரிசுத்தாய கடவுள் நம்மளுக்கு அதை போதிக்க நினைக்கிறாருன்னு தான் புரியணும். அன்னைக்கு வந்து இந்த சம்பவங்கள்லாம் திருஷ்டாந்தமாக அன்னைக்கு நடந்துச்சு. ஆனால் அது இன்னைக்கு முடிவின் காலத்தில் இருக்கிற உங்களுக்கு எனக்கும் எச்சரிக்கப்படும்படியாக நம்ம எச்சரித்து அந்த எச்சரிப்போடு வாழும்படியாக இந்த சம்பவங்கள் நம்மளுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு வேதத்தில். ஏன்னா சும்மா வந்து ஏதோ ஒரு வரலாறு சொல்கிறதுக்கோ ஏதோ ஒரு வந்து நான் வந்து கதையாக எழுதுறதுக்கோ இது இல்லை. முடிவு காலத்தில் நியாய தீர்ப்பில் சந்திக்க போகிற உங்களுக்கு எனக்கும் எச்சரிக்கப்பட்டு அதன்படி நம்ம வாழ்க்கையை மனம் திரும்பி சரியான வழியில் நம்ம வந்து கடவுளுக்கு நேராக நம்மளுடைய பாதையை அமைத்து கொள்ள இப்படியான சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா இதே போல் தான் ஏரோது மன்னன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஏரோது மன்னன் அப்போஸ்தலரில் தன்னை கடவுளுக்கு மேலாக உயர்த்தும் போது தேவதூதன் அவனை அடிக்கும்போது அவன் புழுத்து செத்தான்னு படிச்சிருக்கீங்களா? அப்போஸ்தலர் படித்து பாருங்கள் போய் வீட்டில். அப்போஸ்தலர் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் 21-23 வரைக்கும் அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கோம். ஏன் கடவுளுக்கு மேலாக தன்னை உயர்த்துறவங்க, இருதயத்தை உயர்த்துறவங்க, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்காம அவர் மகிமையை கொடுக்காம தனக்கு எடுக்கிறவங்களுடைய நிலையெல்லாம் எப்படி மோசமாக நடந்துச்சு அப்படிங்கிறத வேதம் நம்மளுக்கு வந்து தெளிவாக சொல்லி கொடுக்குது. இதில் என்ன ஆச்சுன்னா இந்த சம்பவத்தில் பாருங்கள், பெல்ஷாத்சார்ங்கிற யார் மிகப்பெரிய ஒரு அரசன் தான். அவன் வந்து அவனுக்கு வந்து எல்லா விதமான மேன்மையும் அவனுக்கு இருந்துச்சு. 1000 பேருக்கு விருந்து செய்யும்போது அந்த நியாய தீர்ப்பு வந்து சடிதில் அந்த நிமிஷத்தில் அவனுக்கு நடக்குது. அவன் யார், ஆண்டவருடைய என்ன காரணம், முக்கியமான காரணம் என்ன, எதுக்காக அவனுக்கு அந்த அவனுடைய நியாய தீர்ப்பில் உடனே கொல்லப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் என்ன, பொற்பாத்திரங்களை பரிசுத்தமான பாத்திரங்களை அதை வந்து இழிவான நிலையில் அவன் பயன்படுத்தினான்னு தான் அதனுடைய முக்கியமான காரியம். நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த காரியங்கள் நம்ம கதையாகவே நம்ம படிச்சுட்டும் நம்மளுடைய சத்தியங்கள் அடிப்படையில் புரியாதனால அதனுடைய வேதத்தினுடைய அந்த முக்கியமான தன்மை தெரியல. இப்போது வேதாகமம் வந்து கடவுள் எவ்வளோ வைராக்கியம் உள்ளவர் என்பதை நம்ம அந்த பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த பகுதியை படிக்கும்போது கடவுள் வந்து எங்கே தேவாலயத்தில் பயன்படுத்தப்பட்ட வெறும் பாத்திரங்கள், அந்த பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களுக்கு தேவன் இவ்வளவு வைராக்கியம் உள்ளவராக இருப்பார் என்றால் யோசிச்சு பாருங்க. சாதாரண ஒரு பாத்திரத்துக்கே வந்து அதை பயன்படுத்த தேவாலயத்தில் பயன்படுத்தின பாத்திரத்தை வந்து ஒரு இழிவான நிலையில் ஒருத்தன் பயன்படுத்துகிறான்னு சொல்லும்போது கடவுள் அதுக்கு இவ்வளோ வைராக்கியம் உள்ளவர்னா கடவுள் என்ன சொல்வார்? உங்களை 1 கொரிந்தியர் 3:11 படிங்க. 1 கொரிந்தியர் 3:11 படிங்க. என்னை படித்தா தான் அதனுடைய நீங்கள் சரியா உங்களுக்கு அதை புரியும். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனே தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம்.
நீங்களே தேவன் ஒருவருடைய ஆலயத்தை கெடுத்தார். என்னன்னா, நீங்கள் இந்த சரீரத்தை தேவன் கொடுத்த பரிசுத்தமான சரீரமாகி இந்த ஆலயத்தை நீங்கள் தவறான வழியில் பயன்படுத்தினீங்கன்னா, நீங்கள் கீழான விலையில் அவமான நிலையில் இந்த பரிசுத்த குலைச்சலுக்கு நீங்கள் இந்த சரீரத்தை பயன்படுத்துனீங்கன்னா, தேவன் உங்களை கெடுப்பார், உங்களை ஆத்மாவை நரகத்தில் தள்ளுவார். அதாவது இப்போ நீங்கள் தேவன் அந்த பாத்திரத்துக்கே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாருன்னா, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற தேவாலயமாக நீங்கள் நான் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம யாரு? தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்ம கடவுளுடைய ஆலயத்தை சுமந்தவங்களாம் இன்னைக்கு போல் ஏதோ ஒரு இடத்துலையோ குடியிருக்கிற ஒரு கட்டடத்துலேயோ ஏதோ ஒரு செங்கல்லையோ ஏதோ ஒரு நம்ம பொருள்லையோ நம்ம கிடையாது. தேவன் உங்களுடைய என்னுடைய இருதயங்களில் வாசம் பண்ணுகிறார். நீங்களும் நானும் தான் ஆலயம். இந்த பூமிக்கு இந்த உலகத்துக்கு நாம தான் கடவுளுடைய ஸ்தானாதிபதியாக தேவனுடைய ஆலயமாக நம்ம இங்கே நடமாடுகிற பரிசுத்தம் உள்ளவங்களா இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த பரிசுத்தமான ஆலயத்தை நீங்களும் நானும் கெடுத்தா. அதில் கெடுக்கிறதுன்னா என்னென்ன காரியம் இருக்குது? நம்ம தேவாலயத்தை எப்படிலாம் கெடுக்க முடியும்? நம்மளுடைய சரீரத்தை எப்படிலாம் கெடுக்க முடியும்? பச்சார சிந்தனை, வஞ்சகம், ஏமாத்துறது, பொய், புரணி பேசுறது, களவு செய்கிறது, சிந்திக்கிறது, கொலை செய்கிறது, சாராயம் குடிக்கிறது, புகையிலை போடுறது, அப்படி இச்சிக்கிறது, இச்சையான காரியங்களை இருதயத்தில் சிந்திக்கிறது, இதை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பரிசுத்தமுள்ள சரீரத்துக்கு நம்ம தவறான வழியில் நம்ம பயன்படுத்துகிறோம். தேவன் தேவாலயத்தினுடைய பொருள்களுக்கே இவ்வளோ வைராக்கியம் உள்ளவராக இருந்தார்னா, நீங்களும் நானும் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். திருச்சபைக்காக எவ்வளோ வைராக்கியம் உள்ளவராக இருப்போம். அப்படியான திருச்சபை இந்த சரி நம்ம சேர்ந்ததான் திருச்சபை. நம்ம திருச்சபைன்னு சொன்னால் இந்த நமக்கு கட்டடம் கட்டப்படும் இந்த கொட்டமோ இது கிடையாது. எங்கெங்க பெரிய பெரிய கட்டடம்லாம் கட்டியிருப்பாங்க, அது திருச்சபை கிடையாது. நீங்கள் நான் தான் ஆலயம். அந்த ஆலயத்துக்குள்ளே தான் பரிசுத்தாவிய கடவுள் உங்களுக்கு எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அந்த ஆலயத்தை கெடுத்தா உங்களை என்னையும் கெடுப்பாருங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு மேலான ஒரு உண்மையை இன்னும் தீமோத்தி சொல்கிறாரு. அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி 2 தீமோத்தி 2:21 படிங்க. 2 தீமோத்தி 2:21 சொல்கிறாரு, நீங்கள் நற்கிரியைகளுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்தணும். நீங்கள் உங்களுடைய ஆலயமாக இருக்கீங்க, உங்களை ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, மீட்கப்பட்டிருக்கீங்கிற தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியமான ஒரு உன்னத ஒரு அழைப்பு படிங்க. 2 தீமோத்தி 2:21. ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும். நீங்க யாரு? சுத்திகரிக்கப்பட்ட எஜமானனா சர்வ உள்ள கடவுளுக்கு நீங்க உபயோகமானதும் அதாவது அந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு நீங்களும் நானும் கனவீனமான முக்கியமான ஒரு பாத்திரம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சொல்லும்போது எல்லாம் ஈஸியாக நினைப்போம். நம்ம சரீரத்தில் கெடுத்துக்கிறேன்னு சொன்னோடனே நான் சாராயம் குடிச்சிடக்கூடாது, நான் புகையிலை போடக்கூடாது, நான் கஞ்சா குடிக்கக்கூடாது, இதை மாத்திரம் நம்ம யோசிப்போம். உபச்சாரம் பண்ணக்கூடாது. நம்ம சிந்தனையில் பேச்சில் ஒரு தவறான வழியில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கால் கூட நம்ம தவறான காரியத்தை உண்டு பண்ணோம். அவங்க மூலியமாக நம்மளுக்கு தவறான ஒரு தொடர்பை கொண்டு வரும். அதாவது எல்லா சூழ்நிலைகளையும் நான் சொல்கிறது என்னென்னா, இது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நம்மளுடைய செயல்பாடு, பேச்சு, நம்மளுடைய மற்றவங்களோட நம்ம சக மனுஷனோட பேசுகிற பார்வை, சிந்தனை, இது எல்லாம் ரொம்ப மிகவும் பரிசுத்தம். ஏன்னா நீங்களும் நானும் மகா பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஏன்னா ஒழுக்கத்தில் இன்றைக்கி 2 பொண்டாட்டியை கட்டினவங்களையும் நம்ம உலகத்தில் இருக்கிறது மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழலை. நம்மளுடைய தேவன் மகா பரிசுத்தமுள்ள பாவத்தை பாராத சுத்த கண்ணனாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவனுக்கு முன்னாடி அவருடைய ஆலயமாக நீங்கள் நான் இருக்கிறேன்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை முறை எவ்வளவு மேலான, உலகத்தில் எப்படி மேலான இருக்கணும். ஆண்டவர் சொல்கிற எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். ஒரு பெண்ணை நீ தப்பாக பார்த்தாவே நீ அந்த பொண்ணோட உபச்சாரம் பண்ணிட்டேன்னு சொன்னான்னா எந்த அளவுக்கு தேவனுடைய உயர்வான எண்ணம், தேவனுடைய சிந்தனை எப்படி இருக்கும் பாருங்க. அவர் எவ்வளோ பரிசுத்தராக இருக்க முடியும். அப்போது நம்மளுடைய எல்லா காரியத்திலையும் தேவன் நம்ம நினைக்கும் போது இந்த குடிக்கிறவங்க மாத்திரம், வெறிக்கிறவங்க மாத்திரம், பிரச்சாரம் பண்ணுறவங்க மாத்திரம் இல்லை, நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களும் சிந்தனைகளும் தேவனுக்கு முன்பாக எவ்வளோ பரிசுத்தமுள்ளதாக இருக்குன்னு சொல்லி தேவன் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் எப்பயுமே சொல்கிறார் அவர் எல்லா இடத்துலையும், உங்களை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு தான் உங்களை அழைத்தேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிகிட்டே இருக்கார். 1 தெசலோனிக்கேயர் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் 4 5 வசனத்துல 7 வசனம் படிச்சுன்னா உங்களை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு தான் அழைச்சேன். அதனால் இன்றைக்கி தேவாலய பாத்திரத்துக்கு இவ்வளோ வைராக்கியம் உள்ளவராக இருந்தான்னு சொன்னால், ஏன்னா அன்றைக்குள்ள காலங்களில்
அந்த பெல்சாசாத்தினுடைய நியாய தீர்ப்புக்கு வந்து அவன் எவ்வளோ பெரிய மிகப்பெரிய மோசமான தவறு செய்யலை. தேவனுடைய படிமுட்டுகளில் அவன் அதை பயன்படுத்தினான். அதுக்கே தேவன் வந்து அவ்வளோ வைராக்கியம் உள்ளவராக இருந்தால் ஆலயமாகிய உங்களுக்கு எனக்கும் தேவன் எவ்வளோ வைராக்கியம் பாராட்டுவாங்கிறத நம்மளுடைய அழுதுன வாழ்க்கையில் புரிஞ்சவங்களாம் உணர்ந்தவங்களாம் நம்ம வாழ அழைக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. அது சொல்கிறார் ஆண்டவர். அதே நேரத்தில் 2 கொரிந்தியர் 5-10 வரைக்கும் சொல்கிறாரு, சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நீங்களும் நானும் வெளிப்பட்டே ஆகணும். நான் ஏன் பரிசுத்தமாக வாழணும்? நான் ஏன் என்னுடைய இந்த வாழ்க்கையில் பூமியில் நான் மீட்கப்பட்ட நான் வந்து அவ்வளோ பரிசுத்தத்தோடு வாழணும்? யாராக இருந்தாலும் நீங்கள் நான் வாழ் படிங்க. 1 கொரிந்தியர் படிங்க. 2 கொரிந்தியர் 5:10 படிங்க. 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நீங்கள் நானும் நியாயாசனத்திற்கு முன்பாக கண்டிப்பாக சந்தித்து அவனை அதாவது அவாய்ட் பண்ணி போகவோ இல்லை நான் வந்து அதை சந்திக்காமவோ இருக்கவே முடியாது. எங்கே இருந்து நான் ஒளிஞ்சு கிழிஞ்சு நான் எப்படியாவது வாழ்ந்துடலாம். ஒரு நாள் நிச்சயம் அவருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நியாயாதிபதிக்கு முன்பாக குற்றவாளியாக எல்லாரும் நின்னே ஆகணும். நீங்கள் இதில் நீங்கள் சொல்லும்போது இதுக்குரியான ஆவிக்குரிய சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே வரணும். ஏன்னா தவறான உபதேசத்துக்கு போயிடக்கூடாது. ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்ட பின்னாடி நான் செஞ்ச சில பாவங்களையும் அவர் எனக்காக சேர்த்து மன்னித்திருக்கிறார். இல்லையா? அதில் எந்த விதமான ரட்சிப்பை நீங்கள் இழந்து போகிறதுக்கும் நம்ம வந்து ரட்சிப்பை விட்டுருவோம்ங்கிறதுக்கு கிடையாது. தேவன் என்னை முற்றுமுடிய ரட்சிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய பிள்ளை, அதாவது நான் வந்து என்னை அப்பா தண்டிப்பாருங்கிறது இல்லை, என் அப்பாவை நான் துக்கப்படுத்திடணும். நான் வந்து அப்பா என்னை பார்க்காரு, என்னை தண்டிப்பார், என்னை திட்டுவார் அப்படிங்கிறது இல்லை. எனக்கு அப்பாவுக்கு நான் அவர் பெயரையும் கெட்ட பெயரும் உருவாக்கிறோன்னு அப்படிங்கிற ஒரு பயத்தோடு நீங்களாலும் வாழ அழைக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. இதுதான் வந்து அவர் கேட்குற அந்த காரியத்தில் அவர் சொல்கிறாரு. அவங்க எல்லாத்துலேயும் அவங்க சொல்ல தானியேல் 5:3-4 வரைக்கும் அவங்க செய்த அந்த பாவத்தை சொல்கிறாரு பாருங்க. என்ன பாவம் சொல்ல பாருங்க, படிங்களாரு. அது சொல்கிற ஒவ்வொன்றையும் அது விளக்கி பாருங்க. ராஜா மது அருந்தினாங்க, தேவாலயத்தினுடைய இந்த பரிசுத்த பாத்திரத்தில் குடித்தாங்க, அது இல்லாமல் பொண்ணு வெள்ளியும், அது மாத்திரம் இல்லை. படிங்க 4 வசனம் படிங்க. அவங்க பாருங்க அந்த அவங்களுக்கு என்ன துணிகரம் வந்ததுன்னு சொல்லி இதனுடைய பின்பலத்தில் நீங்கள் ஆராயணும். அவங்க வந்து அவ்வளோ துணிகரமாக அவர் ஏன் வந்து அந்த பாத்திரத்தை அவர் பயன்படுத்துகிற எத்தனையோ ராஜாக்கள் அதுக்கு முன்னாடி ஆண்டாங்க, ஏன் செய்யலை? பெல்ஷாசர் செஞ்சதுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருந்துச்சு. அதுக்கு வந்து ஒரு 70 வருஷம் வந்து ஆண்டவர் வந்து அதுக்கு வந்து ஏற்கனவே வந்து அவங்க சிறைப்பட்டு போகிறதுக்கு முன்னாடியே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க, விக்கிரக வழிபாடு பாடாத எரேமியா வந்து அழுது தீர்க்க சொல்லிகிட்டே இருக்காரு. நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கடவுளை நீங்கள் விட்டு மறுதளிக்கிறீங்க, விக்கிரக வழிபாடு செய்யாதீங்க, இஸ்ரவேல் தேசமே நீ வேசியாக இருக்கிற, உபச்சாரம் பண்ணுகிற, மற்றதோடு நீங்கள் வந்து தவறான வழியில் போகிறேன்னு சொல்லி நீங்கள் வந்து அருவருக்காத காரியங்கள்லாம் நீங்கள் அருவருக்கிற காரியங்கள் செஞ்சுருக்கேன்னு சொல்லி கண்டித்து உணர்த்திக்கிட்டே இருந்தார். நீங்கள் எப்பெல்லாம் இந்த பாவத்துக்கு ஒன்று தண்டனை வந்து நீ அடிமைப்பட்டு போயிடுவ, உன்னுடைய குழந்தைகள்லாம் செவத்தில் மோதி கொல்லப்படுவாங்க, உன்னுடைய எல்லாருமே முடியெல்லாம் நீ சிறைக்கப்படுவ, நிறைய தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டே இருந்தார். யாருமே காது கொடுத்து கேட்கல. அவங்க சிறைப்பட்டு அந்த இதெல்லாம் கேட்காம மறுபடியும் செய்யும்போது அவர் சொன்ன மாதிரி நடந்துச்சு. அவங்க சிறைப்பட்டு போனாங்க. அப்போ சிறைப்பட்டு போகும்போது ஆண்டவர் சொன்னார், அவங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்ல சொன்னார். நீ 70 வருஷம் அங்கே நீ வந்து இருக்கும்போது ஒரு வசனம் கூட படிங்களே, எரேமியா எடுங்க. அந்த வசனம் படிச்சிங்கன்னா தான் அதனுடைய அந்த சொல்லப்பட்ட காரியத்துக்கும் ஏன் பெல்சாசர் செஞ்சாங்கிற காரியத்துக்கு புரியும். 25 அதிகாரம் எரேமியா 25 அதிகாரம் எடுங்க. 11-12 படிங்க, 10 இருந்து. எரேமியா 25 அதிகாரம் இடம் எடுங்க. இந்த தேசமெல்லாம் வனாந்திரமும் படிங்க. வனாந்திரமும் பாலுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாய் பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். பாபிலோன் ராஜாவை எத்தனை வருஷம் இந்த பால் நீங்கள் இந்த குடியிருக்கிற தேசம் ஒன்றும் இல்லாமல் போகும். நீங்கள் 70 வருஷம் அடிமைப்பட்டு போய் அங்கே போய் நீங்கள் அவங்கள சேவிப்பீங்க, நீங்கள் அடிமையாக இருப்பீங்க. 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவினிடத்திலும் அந்த ஜாதியினிடத்திலும் கல்தேயாருடைய தேசத்திலும்
படிங்க. தேசத்தினிடத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாலிடமாக்கி நான் அந்த தேசத்துக்கு விரோதமாய் உரைத்த என் வார்த்தைகளை எல்லாம் எரேமியா சகல ஜாதிகளுக்கும் விரோதமாய் தீர்க்க தரிசனமாய் சொன்னதும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதுமான யாவையும் அதன் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதும். இந்த வசனத்தில் நீங்கள் ஒன்னாவசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் அங்கே தீர்க்கதரிசனம் உரைச்சிக்கிட்டே இருந்தார். முன்னாடியிலேருந்தே ஒன்னாவசனத்துலேருந்தே நீங்கள் போயிடுவாங்க, மணந்திருப்புன்னு கதறிக்கிட்டே இருந்தார். ஆனால் ஆண்டவர் சொல்லவும் செஞ்சார், அவங்க கேட்கவே மாட்டாங்க, சொல்லிக்கிட்டே இருன்னு சொன்னார். அப்போ அவங்க எல்லாம் 70 வருஷம் சிறைப்பட்டு போனாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா பெல்ஷாசார் அவனுக்கு என்ன துணிகராச்சுன்னா அவனுடைய கணக்குப்படி அவங்களுடைய காலத்தின்படி 70 வருஷத்துக்கு கணக்கு பண்ணிட்டான். ஆனால் 69 வருஷம் தான் நடந்துச்சு. கரெக்டான கணக்கின்படி 69 வருஷம் நடந்துச்சு. 70 வருஷம் ஆச்சு. பாரு, இந்த கடவுள் அவங்க பெரிய இந்த கடவுள் சொன்னாங்க. அந்த கடவுளுடைய இதை 70 வருஷம் கழிச்சு கூட்டிகிட்டு போய் இன்ன வரைக்கும் எனக்கு கீழே தான் அடிபட்டிருக்கான். என் ராஜ்யத்திலிருந்து எனக்கு கீழே இருந்து என்னை தாண்டி யாரை இங்கே ராஜ்யத்தை மீற முடியுமா அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப துணிகரமாக, அதனால தான் அவன் அந்த பனிமுட்டல் செஞ்சு அந்த விருந்து சாலையில் தவறான இச்சைகளோட போதை மயக்கத்தில் தவறான பாலின உறவுலாம் இருந்துதான் சொல்லி வேத வல்லுநர் சொல்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் துணிகரம் கொண்டான் 70 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி. அப்போ அதனால தான் அந்த பொன் பாத்திரங்கள்லாம் எடுத்து அந்த பனிமுட்டுகளை அவன் செய்ய ஆரம்பித்தான். 69 வருஷம் ஆச்சு. அதாவது இது என்ன அர்த்தம், 69 வருஷம் தான் ஆச்சு. ஆனால் 70 வருஷம் கழிச்சு தான் அவங்கள பாபிலோன் தோசையிலிருந்து திரும்பி வர பண்ணுவேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்துருந்தாரு. அப்போ அவன் என்ன நினைச்சான், 70 வருஷம் ஆச்சு, அவனுடைய கணக்குப்படி 70 வருஷம் கணக்கு பண்ணி 70 வருஷத்துக்கு தாண்டிடுச்சு, இன்ன வரைக்கும் அவங்கள அழைச்சிட்டு போலே, அப்போ நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி அவன் அவனுக்குள்ள மிகப்பெரிய ஒரு மேன்மையான சிந்தனை, அவனுக்குடைய பெரிய ராஜா அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஒரு மேன்மையான சிந்தனை இருந்ததுனால தான் அவன் இவ்வளோ துணிகரமாக செஞ்சான். அதுக்கு பின்னாடி தரிகிற காலத்தில் ஆண்டவர் விடுவிச்சார். அது நீங்கள் கடந்த கதை 70 வருஷத்துக்கு கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக நீ அடுத்தடுத்த அதிகாரங்கள் படிக்கும்போது 70 வருஷத்துக்கு முன்னாடி தரியூர் ராஜாவை எழுப்பி அவங்க மூலமாக ஆண்டவர் அந்த மறுபடியும் இஸ்ரேல் தேசத்துக்கு எஸ்ரா நெகேமியா காலங்களில் திரும்பி வர பண்ணி தேவாலயத்தை கட்டளை வச்சார். இப்போ இதில் இப்போ செய்கிற முரட்டாட்டத்தினுடைய உச்சம் அவனுக்கு அவ்வளோ துணிகரம், அந்த மேட்டுமையான சிந்தனைகளை தேவன் எவ்வளவு அவன் இதுதான் இன்னைக்கு உள்ள காலங்களில் எல்லா இடத்துலையும் இருக்கிற சிந்தனை. நாங்கள் நம்ம ஒவ்வொரு இடத்துல சிந்திக்கிற அந்த ஒரே மறுபடி படிங்க 4 வசனம் மறுபடி படிங்க. அவர் சொல்கிறத 5 வசனம் படிங்க. 4-5 தானியல் அந்த 5 அதிகாரம் 4-5 படிங்களே. அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதப்பட்டுச்சு. அந்த சாந்து பூசப்பட்ட அந்த சுவத்துல எழுதப்பட்டுச்சு. ராஜா கண்டா. அதுக்கடுத்து அந்த காரியத்தை தொடர்ச்சியாக பயப்படுற காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ பெரிய தினாவட்டும் தைரியம் பண்ணி உலக மக்களால் நம்ம புறஜாதி மக்களால் நம்ம பார்க்குற எல்லா காரியத்தையும் என்ன நினைக்கிறோம், இப்போ அவங்க வாழ்கிறாங்க, இப்போ நம்மளுக்கு முன்னாடி புறஜாதிகள் வாழ்கிறாங்க, அவங்க இஷ்டம் போல் நல்ல சந்தோஷமாக அவங்க நிம்மதியாக வாழ்கிறாங்களே, இஷ்டம் போல் வாழ்கிறாங்க, நினச்சதை சாப்பிட்றாங்க, நினச்ச இடத்துக்கு அவங்க அனுபவிக்கிறாங்க, நினச்ச பெண்களோடு வாழ்கிறாங்க, அவங்க எப்படி வேணாலும் தப்பு பண்ணி சம்பாதிக்கிறாங்க. உலகத்தின் பார்வையில் அவங்க ஆசீர்வாதமாக இருக்காங்களே. உலகம் சொல்கிறது என்ன சொல்லுது, நல்லா அவங்க கடவுளை அவனை ஆசீர்வச்சிருக்காருல்ல, எனக்கு தண்டிச்சு எனக்கு பாதிக்கப்பட்டிருக்கானா, அவன் எந்த வழியில் சம்பாதிச்சாலும் அவன் நல்லா சந்தோஷமாக இருக்கானே. இப்போ இந்த மாதிரி உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களும் தவறான வழிகளை செய்கிற அந்த களியாட்டுகளில் வெறிகளில் அவன் தெளிச்சு போய் இருக்கிறத ஆண்டவர் உடனடியாக நியாயம் தீர்க்கலைனாலும், ஆனால் நியாய தீர்ப்புக்கு அவன் கட்டுப்பட்டவைங்கிறத சத்தியத்தை உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையும் வெளிப்படுத்துகிற சம்பவம் தான் அந்த சம்பவம். இப்போ இவன் பொறுத்தளவுக்கு அவன் என்ன நினைச்சான், உலகத்தில் அவன் யாரு, அந்த இடத்துல உலகத்தில் ராஜா, பெரிய ராஜா இல்லையா. அவன் என்ன நினைக்கிறான், எனக்கு தெரியாது என்ன தெரிய போகுது, என்னை யார் கட்டுப்படுத்த முடியும், அவன் நான் செய்கிறது சரி அப்படின்னு செஞ்சு தான் அவன் எல்லா காரியத்தையும் செஞ்சு அந்த தேவாலயத்தை பனிமுட்டில் எடுத்துற சொல்கிறான். இன்னைக்கு உலகத்துல அதே தான், நீங்களும் நானும் நம்ம சிந்திக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம செயல்படுகிற ஒவ்வொரு இடத்துலையும் நானே ராஜா, நான் இதை கேட்கறதுக்கும் இதை செய்யறதுக்கும் என்னை தடுக்கிறதுக்கும் யாருமே கிடையாதுன்னு சொல்லி நான் இஷ்டம் போல நான் செய்கிற எல்லா காரியத்துக்கும் நான் துணிகரமா, நான் முரட்டாட்டமா, நான் இதெல்லாம் செய்யறது தவறு இல்லை. சில ஒரு உதாரணங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கும், ஓ இது பெரிய தவறு இல்லை,
அதாவது கடவுளுடைய வார்த்தைக்கு அது விரோதமானது, கடவுள் அதை விரும்பலை, இது கடவுள் நம்மளை செய்யக்கூடாதுன்னு நம்மளுக்கு தெளிவாக தெரியும். ஆனாலும் நான் வந்து இதை வந்து செய்கிறதுனால ஒன்றும் தவறுன்னு சொல்லி நம்மளுடைய சிந்தனையில் புத்தியின் அடிப்படையில் நம்ம செய்கிற எல்லாத்துக்கும் ஒரு நாள் நியாய தீர்ப்பில் வந்து நம்ம சந்தித்து ஆகணுங்கிறது தான் மறுபடியும் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தினுடைய இந்த கட்டளைகளை அந்த 4ஆம் வசனம் படிக்கும்போது செவத்தில் எழுதினதை விளக்குனாலும் படித்தான், பார்த்தான். அந்த செவத்தில் எழுதப்பட்ட 4ஆம் வசனம் சொல்லுது, அந்த சாந்து பூசப்பட்ட செவரில் எழுதினதை ராஜா அந்த விளக்கின் வெளிச்சத்தில் கண்டான். பாருங்கள், இன்னைக்கு உலகத்தில் நீ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எனக்கும் இந்த இருதயமாகிய சுகத்தில் ஆண்டவருடைய நியாயப்பிரமாண கட்டளைகளை மனசாட்சிங்கிற வெளிச்சத்தின் மூலமாக நீங்களும் நானும் நம்ம வந்து எல்லாத்தையும் உணர்த்துறாரு. இது வந்து கண்டிப்பாக இதை செய்யக்கூடாது, தவறுன்னு சொல்லி அவர் நியாயப்பிரமாண கட்டளத்தில் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அதை வந்து நம்ம மீறும் போதும் தவறு செய்யும் போதும் அதுக்கு விரோதமாக செயல்படும் போதும் நம்ம இருதயத்தில் இருக்கிற அந்த கட்டளையினுடைய அடிப்படையில் மனசாட்சி நம்மளுக்கு தவறுன்னு நல்லாவே தெளிவாக ஆணித்தரமாக சுற்றி காட்டும். ஆனாலும் நம்ம அதை மீறி நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம அப்போ என்ன நினைக்கிறோம், நான் தான் சொல்லும்போது கடவுள் அதை நம்மளை உணர்த்தும் போதும், ஏன்னா அந்த இடத்துல நல்லா கவனித்து பாருங்களேன், யாருமே பார்க்கலைங்கிற ஒரு சத்தியத்தை கூட அவர் பேசிப்பார் நினைக்கிறேன். யாருமே சத்தியம் பார்க்கலைங்கிறது இல்லை, என்னை வந்து தனிப்பட்ட முறையில் கடவுள் என்னை அதை பார்க்கறதுனால தான் எனக்கு அது மனச்சாட்சியில் குற்றமே வருது. நான் யாரும் என்னை பார்க்கலைன்னா குற்றம் வருமா? இப்போ நான் வந்து இங்கே நீங்கள் என்னை நம்பி விட்டுட்டு போகிறீங்க வீட்டுக்குள்ளே, நான் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து என்னை உட்கார வச்சுட்டு போன பின்னாடி எல்லா உள்ள பொருள் இருக்குது, நகை இருக்குது, அது எல்லாம் இருக்கும்போது நீங்கள் இல்லாதப்பா இப்போ நான் வரும்போது எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நான் எனக்கு குற்ற உணர்ச்சியே வராது. ஆனால் நீங்கள் இருக்கிறப்போ அதை எடுத்து போனேன்னு சொல்லி அதை நீங்கள் கேமராவிலையோ இல்லை ஏதோ ஒரு வழியில் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட நான் பேஸ் பண்ண முடியுமா? அது வரைக்கும் நம்மளால் உங்களுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு தெரியாமல் உங்களை ஏமாற்றி போயிட்டீங்கன்னா நான் கண்டுக்கவே மாட்டேன், பயம் வராது. என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் திருட்டதை நீங்கள் பார்த்துட்டீங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்குள்ள அப்போ தான் மனச்சாட்சியில் வந்து குற்ற உணர்வு அதிகமாக வரும். இப்போ கடவுள் வந்து உலகத்தில் நான் தப்பு செய்யும் போது எங்கே இருந்தாலும் என்னை வந்து அவர் நான் யாருமே பார்க்கலைங்கிறப்ப பிரச்சனை இல்லை, மனசாட்சியில் அந்த சொல்கிறாரு, ஒன்றை நான் எந்த இடத்துல பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்த்துதல் தான் மனசாட்சியில் வர அந்த குற்ற உணர்வே. நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் செய்கிற அந்த மீறுதலுக்கு ஒப்பா தேவன் இந்த மனசாட்சியில் பேசிகிட்டே இருக்கார். இந்த இடத்துல சொல்லும்போது அதான் சொல்கிறாரு, நீ சுய வழிகளை நடந்து நீ நினைச்சதெல்லாம் செஞ்சு உன் இஷ்டம் போல வாழ்கிற எல்லா விதமான அந்த சிற்றின்பங்களிலும் நீ மாம்ச இச்சைகளையும் உன் இஷ்டம் போல செய்கிற எல்லா காரியத்துக்கும் நீ கடவுள்கிட்ட ஒரு நாள் வந்து நிச்சயமாக கணக்கு ஒப்புவிக்கணும். அதில் எந்த விதமான மாற்றமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து அவன் செய்யும்போது அந்த சுற்றின்பங்களை செய்யும்போது அவனுக்கு நியாய தீர்ப்பு உடனே சடிதியாக வந்துச்சு. அதே போல் இன்னைக்கு வந்து என் வாழ்க்கையில் என் உலக வாழ்க்கையில் நாம் களியாட்டுகளை ஈடுபடும் போதும் நான் கடவுளுக்கு விரோதமாக செயல்படும் போதும் நியாய தீர்ப்புக்கு முன்பாக நான் வெளிப்பட்டுங்கிற அந்த சிந்தனை வந்து நம்ம புரிதல் இருக்கும். நல்லா பாருங்களேன், நம்ம நினைப்போம், ஆனால் இருந்தாலும் கடவுள் இதை கண்டுக்கிற மாட்டார், மன்னிச்சிட ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படிங்கிற சிந்தையோடு தான் நம்ம சில தவறுகளை நம்ம மறுபடியும் செய்கிறோம். இப்போ ராஜா சொல்கிறார் இந்த இடத்துல 6-9 படிங்க, அப்படியே 6லேருந்து 9 வரைக்கும் படிங்களேன். அவர் என்ன சொல்ற, பெரிய ராஜா சாம்ராஜ்யத்தை கட்டி வாழ்கிறவன், போதும் நான் கூட படிக்க கூட நான் சொல்கிறேன், அவர் ராஜ்யத்தை கட்டி ஆள்றவன் தான், பெரிய ஆள் தான். ஆனால் அவனுக்கு ஏன் பயம் வந்துச்சு? அவன் பாருங்க 6ஆம் வசனத்தில் பாட்டினா அந்த கையுறுப்பு எழுதுனதை பார்த்தோன்னே அவனுக்கு கை காலில் நடுங்குதான், தொடையெல்லாம் அவனுக்கு ஆடுது. யார் அவன்? வந்து அந்த பாதி உலகத்தை ஆண்ட ராஜா. அந்த ராஜாவுக்கு ஏன் அந்த பயம் வரணும், ஏன் நடுக்க வந்துச்சு, ஏன் அவ்வளோ திடுக்கிட்டான்? தன்னுடைய பாவம் அவனுக்கு அதே நல்லதுன்னு நினச்சிருக்கலாம்ல. இப்போ கையுறுப்பு எழுதும்போது அது ஏன் தீங்கானதுக்கு எழுதுச்சுன்னு நினச்சான்? 6ஆம் வசனம் கூட படிங்களேன், அது என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. 6ஆம் வசனம் படிங்க. படிங்க. அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது. ராஜா உரத்த சத்தமிட்டு சோசியரையும் கல்தேயரையும் குறி சொல்லுகிறவர்களையும் உள்ளே அழைத்து போதும் நிப்பாட்டுங்க, போதும். இப்போ அதில் வந்து ராஜாவுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருச்சு. அவன் வந்து வந்த உடனே அவனுக்கு பயம் வந்து கூடிருச்சு. ஏன்? அவன் தவறு செய்யறோம், பாவம், அதாவது வேதத்தில் திருப்பி திருப்பி சொல்றது, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாவும், பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். ஏன் வந்து மறுபடியும் ஆண்டவர் இந்த வசனங்களை நம்மளுக்கு வந்து ஞாபகம் ஊட்டிக்கிட்டே வராருன்னா,
அவன் வந்து பாவம் செய்கிறதுக்கு உண்டான தீர்ப்பு வந்து கண்டிப்பாக அவனை சந்திச்சு தான் ஆகணும். அவனுக்கு தெரியுது நான் பாவம் செய்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி. இப்போது எல்லாருக்கும் உடனடியாக நியாய தீர்ப்பு வந்தால் எப்படி இருக்கும்? இப்போது நான் செய்கிற இப்போ நானே பொய் சொல்கிறேன், நான் திருடுறேன், ஏமாத்துறேன், நான் கோவப்படுறேன், இதுக்கெல்லாம் வந்து எனக்கு உடனடி நியாய தீர்ப்பு வந்து உடனே இருக்க முடியுமா? உங்களுக்கு எனக்கும் எவ்வளவு கிருபையாக தேவன் கொடுத்துருக்கிற இந்த ஒரு முக்கியமான ஒரு உன்னதமான வாய்ப்பு நம்மளுக்கு வந்து இன்றைக்கி கூட கொடுத்துருக்கிறார். ஒரு நாள் கூட கொடுத்து நீங்கள் எவ்வளோ இருந்தாலும் கிருபையோடு மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறார். அதாவது இந்த மன்னிப்பினுடைய மகத்துவத்தையும் இந்த சத்தியத்தோடு புரிஞ்சு பாருங்கள். அவர் சொல்கிறாரு, நான் இன்னைக்கு உன்னை நியாயம் தீர்த்தினா நீ உன் இருதை நீ தாங்குமா? எசேக்கியேலை கேட்குறாரு. அந்த வசனத்தை ஒரு நாள் படிங்க. எசேக்கியேல் 22:14 சொல்கிறாரு, நான் உனக்கு நீ செய்கிற செயல்களின் அடிப்படையில் இன்னைக்கு இந்த நிமிஷத்தில் நியாயம் தீர்த்தா நீ வந்து இன்னைக்கு உன் இருதயம் தாங்குமா? நீ உன்னால் வந்து நீ தப்பிப்பியா? நீ தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது ராஜா அந்த கலக்கம் அடைஞ்சதாக இருக்கட்டும், அவனுடைய அத்தனை கோயிலாக வழிபட்டான், அவ்வளவு விக்கிரகத்தை வழிபட்டான், அத்தனை சோசியக்காரர் நீங்கள் வசனத்தில் படிச்சிங்க மறுபடி, அவ்வளோ கல் சோசியர், அங்கே இருக்கிற எல்லா விதமான வேதத்தை அறிவுள்ளவங்க, அன்னைக்கு உள்ள அவங்க அந்த சாஸ்திரிகள், அவங்க குறி சொல்கிறவங்க எல்லாத்தையும் அழைச்சி கேட்டு அவங்களால அந்த வார்த்தையை படிக்க முடியல, அந்த எழுத்தை படிக்க முடியல. ஏன்? படிங்க ஒரு அந்த வசனத்தை 22:14 படிங்க. எசேக்கியேல் 22:14. நான் உன்னில் நியாயம் செய்யும் நாளில் உன் இருதயம் தாங்குமா? நான் வந்து உன்னை நியாயம் இப்பொழுது விசாரிச்சா உன்னால தாங்க முடியுமான்னு கேட்கிறார். இன்னைக்கு வாழ்க்கையில உங்களுக்கு எனக்கு எவ்வளவு கிருபையா தேவன் ஒவ்வொரு நாளும் கூட்டி கொடுத்துக்கிட்டே கொண்டு வர்றாரு. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே வர்றாரு. கடவுளுடைய இந்த மன்னிப்பு கிருபையும் இரக்கமும் அன்னைக்கு பெல்சாஸ்திற்கு இந்த நியாய தீர்ப்பு உடனே வந்துச்சு. உங்களுக்கு எனக்கும் நம்ம வந்து அவங்களோட ரொம்ப மேலானவங்க, ரொம்ப உயர்வான நல்லவங்களா? உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் அதனுடைய வாய்ப்பை திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். கிருபையினால நம்மளுக்கு ஆசீர்வாதமாக நம்மளை மன்னிச்சு மறுபடியும் ஒரு நாளை கொடுத்து இந்த நாளில் உங்களுடைய மகனுக்கும் மகளுக்கும் நீ மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கிறார். அந்த பரலோக தேவன் அவங்க என்ன பண்ணாங்க? இந்த வேத வசனங்களை வாசிக்கும் போது நல்லா கவனிக்க பாருங்க. அந்த வேதத்தினுடைய அடிப்படையில் புரியும் போது வேத சத்தியத்தை அன்னைக்கு வந்து அந்த கையிருப்பு எழுதினதை அன்னைக்கு அவன் யாரெல்லாம் மிகப்பெரிய வல்லமையாக அவன் சோசியக்காரங்களாம் வச்சுருந்தாங்க, கல் சோசியர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள சாஸ்திரிகள், அவங்க தான் நான் காலத்தை கவனிப்பாங்க. அவன் என்ன செஞ்சாலும் அவன்கிட்ட குறி கேட்காம அதை செய்ய மாட்டாங்க ராஜாக்கள். அவன் தான் நாள் குறித்து கொடுக்கணும், என்ன காரியத்தை செய்யணும்னு சொல்லணும். அவன் மேலான ஸ்தானத்தில் அவங்க உயர்வான இடத்துல அந்தஸ்தில் இருந்தவங்க. ஆனால் இவங்கெல்லாம் கூப்பிட்டு இந்த எழுத்து என்னப்பான்னு கேட்கும்போது அவங்களால யாராலையும் சொல்ல முடியல, அவங்கள விளங்கி கொள்ள முடியல. ஏன்? இன்னைக்கு வேதத்தை இதே போல தான் இன்னைக்கு வேதத்தினுடைய இந்த ஆழமான ரகசியத்தையும் இன்னைக்கு இந்த ஆவியில் மறித்து போயிருக்கிற பாவியாக இருக்கிற மனிதனால் இன்னைக்கு புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அதனால தான் இன்னைக்கு என்ன சொல்கிறேன், எல்லாத்தையும் வேதத்தை குறித்து வேத வசனங்களை குறித்து இன்னைக்கு நம்ம பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு இருக்க எல்லாருமே. ஆவிக்குரிய காரியங்களை அவனால் விளங்க முடியாதுன்னு சொல்லி வேதம் 1 கொரிந்தியர் படிங்க. ஒரு ஆள் 1 கொரிந்தியர் 2:13-14 படிங்க. இன்னைக்கு மற்ற ஜனங்களால் கடவுளுடைய இந்த வேத சத்தியங்களை ஏன் விளங்கி கொள்ள முடியல, ஏன் அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல, புரிந்து கொள்ள முடியலன்னா அவங்க ஆவிக்குரிய நிலையில் மறித்திருக்காங்கிறத நம்மளுக்கு ஒவ்வொரு இடங்கள்லையும் அதை நிரூபிச்சுட்டே போகிறாங்க. படிங்க 1 கொரிந்தியர் 2:13-14 படிங்க. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலேயே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவர்களோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற சாதாரண மனிதனால இந்த ஆவிக்குரியமான தேவனுடைய வார்த்தைகளுடைய ஆழத்தையும் அர்த்தத்தையும் அவனால அறிந்து கொள்ள முடியாது. அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளால் அவைகளை அறியவும் மாட்டான். அவனால இந்த சத்தியங்களை அவனால அறிந்து கொள்ள முடியாது, புரிய முடியாது. நீங்க அதை சரியா புரியணும். இந்த காரியத்தை வந்து கல்சோசியர்களால எத்தனையோ பேர் வந்தாங்க, எவ்வளவோ சாஸ்திரி வந்து அவங்களால அந்த படிச்சு அவங்களால அதுக்குள்ள அர்த்தத்தை சொல்ல முடியல. அப்போ வந்து அவங்க கூப்பிடும்போது யாரை தானியலை கூப்பிட்றாங்க, தானியலை குறித்து சொல்லும்போது விசேஷத்தை ஆவி உள்ளவர் அப்படின்னு சொல்லி அவரை குறித்து நற்சாட்சி கொடுக்குறாங்க. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் உங்களுக்கு எனக்கும் அந்த நற்சாட்சி ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு சிந்தனைகளையும் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நற்சாட்சி, ஏன்னா வேத வசனத்தையும் வேத வார்த்தைகளாலையும் உங்களை நிரப்பியிருக்கும் போதுதான் இப்படி நம்ம வந்து மற்ற ஜனங்களுக்கு முன்பாக நம்ம வேத வசனத்தினால அவங்களால மேற்கொள்ள முடியும்.
நல்லா கவனிக்கிற எல்லா காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12 வரைக்குமே அவர் பேசுகிற சத்தியமே அவங்க வந்து அந்த கல்சோசியர் சம்மந்தப்பட்டவங்களை கீழான நிலையில் சொல்லி ஆர்சரார் பெல்சாஸ்தருடைய மனைவி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அவங்க எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லி அவர் மிகப்பெரிய ஒரு சாட்சி கொடுக்குறாரு. 10லேருந்து 12 வரைக்கும் பசங்க படிச்சிங்கன்னா அது சாட்சியை குறித்து அவர் குறித்து மேலான நிலையில் யாரை குறித்து தானியல் யார் அங்கே அடிமையாக இருக்கிறாள். அங்கே ராஜ்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு கைதி. அவர் தேவனுக்கு உண்மையாக தேவனை சார்ந்து வாழ்ந்ததுனால, தேவனுடைய அந்த எல்லா காரியங்களும் தேவனுக்கு பயந்து வாழ்ந்ததுனால அங்கேயும் எவ்வளோ பெரிய நற்சாட்சியை பெறாரு பாருங்க. இன்னைக்கு கீழ்ப்படியாமல் செய்கிற அந்த ஒவ்வொரு காரியத்திலும் இதுலேயும் சொல்கிறாரு, கடவுளுடைய ஆவியை நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் படிக்கும்போது அப்போஸ்தலர்ல கர்த்தர் லீதியால் இருதயத்தை திறந்தான்னு படிப்போம். எப்படி தெரியுமா? இப்போ வேத வசனங்களை கேட்குறோம், நீங்கள் எவ்வளோ பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, எல்லாருமே சும்மா கேட்குற மாதிரி கேட்கலாம். ஆனப்பட்ட கர்த்தர் வந்து அந்த இருதயத்தை திறந்தா தான் அந்த வேத வசனங்கள் உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. அவர் எவ்வளவோ பேசுகிறாங்க. எம்மாவூர் சீசர்கள் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எம்மாவூர் சீசர்கள்ட்ட ஆண்டவர் தான் உயிர்த்தெழுந்து பேசிக்கிட்டே போகிறார். லூக்கா 24 அதிகாரத்தில் போய் படித்து பாருங்கள், பேசிகிட்டே போகிறாங்க. ஆனால் அவரால் கண்டுபிடிக்க முடியல, அவங்களால. ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே போகிறாரு, வேத வசனங்களை குறித்து சொல்லிக்கிட்டே போகிறாரு, புரியல. அவர் அவங்க இருதயத்தை திறந்த போது தான் அவங்க வந்து அவங்களுக்கு இருதயம் வந்து அதுக்கு கொழுந்து விட்டு எரிஞ்சதுன்னு சொல்லி படிக்கிறோம். அதுக்கடுத்து அவங்க வந்து கிட்டத்தட்ட 32 மைல் சம்திங் நடந்து போனவங்க திரும்பி மறுபடியும் எருசலேமுக்கு போய் சீசர்களோட சேர்ந்து ஆண்டவரை துதிக்கிறாங்க. இது எல்லாமே எப்போ வரும்னா தேவனையும் தேவனுடைய அந்த இரக்கத்துக்கும் தேவனுடைய வேதத்துக்கும் வேத வார்த்தைக்கும் நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கும்போது தான் தேவன் நம்ம இருதயத்தின் வாஞ்சைகளை உருவாக்குவார். இல்லாட்டி நம்மளுடைய வேத வசனங்களும் வேத வார்த்தைகளும் புரியாது. கல்தேயர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இன்னைக்கு சபைக்கு வர்றவங்களுக்கும் ஆண்டவருடைய வசனத்தை நம்மளுடைய வாஞ்சையோட விருப்பத்தோட, தேவனே இந்த வசனத்தை வாசிக்கும் போது தேவன் இந்த வேத பகுதிகளோட சத்தியத்தை எனக்கு புரிய வைங்க, எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எந்த முழுமையான தாகத்தோடு, அதனால சத்தியம் நம்மளுக்கு புரிய சும்மா வாசிக்கலாம், நம்ம வாசிக்கலாம், கதையாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதனால் உங்களுக்கு இருதயத்துக்குள்ளே எந்த வசனமும் போகாது, நம்மளால் அதோட சத்தியத்தை எடுக்கவே முடியாது, நம்ம வாழ்க்கையில் அதை அப்ளிகேஷனை கொண்டு வர முடியாது. ஒவ்வொரு இடங்கள்லையும் ஆண்டவர் அந்த சத்தியத்தை வந்து முழுமையாக ஒவ்வொரு இடத்துலையும் முக்கியமான இடங்களெல்லாம் அதை வந்து பிரதிபலித்து காமிச்சிடாரு. நீங்கள் அந்த லீதியால் இதயத்தை ஒரு ஆள் படிங்கிற ஒரு ஆள் பாருங்கள், அப்போஸ்தலர் 16:14 பாருங்கள், அவர் சொல்கிறது பாருங்கள். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் தொடர்ச்சியாக சொல்லப்படுகிற முக்கியமான சத்தியம், நீங்கள் இந்த வசனத்தை படிங்க, அப்போஸ்தலர் 16:14 படிங்க. அப்போஸ்தலர் 16:14. ஒரு ஸ்திரீ வந்து பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கா. யாரு? அங்க லீதியாளுங்கிற ஒரு ஆள், பெரிய ஒரு வசதியான ஒரு வீட்டு ஒரு பொண்ணு. அந்த ஆண்டவருடைய வார்த்தை இங்கே போல சர்ச்சில் போல அங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் உட்காந்து அந்த அம்மாவை உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. கேட்குறவங்களுக்கு வந்து அது வரைக்கும் அவங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அங்கே என்ன நடக்குது பாருங்க. பவுல் சொல்லிகளை அந்த பிரசங்கியார் பிரசங்கிக்கிறத அவர் வந்து அந்த இடத்துல கர்த்தர் வந்து அவங்க இருதயத்தை திறந்த போது அவங்க அதுக்கு பின்னாடி தான் அதை கவனித்து அவங்கள வந்து ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கடுத்து விசுவாசாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுக்கும் ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் தான் ஒரு மனிதனை வந்து மரித்து போன மனிதனை உயிர்ப்பிக்க செய்கிறார். கர்த்தர் தான் அவருடைய மறுபிறப்பு அடைய செய்கிறார். கர்த்தர் தான் ஒவ்வொரு இருதயங்களையும் பேசுகிறார். சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு எல்லா காரியங்களும் முழுக்க தேவனே தலைமையேற்றி செய்கிறார். அப்போ தேவன் வந்து ஒரு இருதயத்தை திறக்கலைன்னு சொன்னால் நீங்களும் நானும் உட்காந்து எவ்வளோதான் பிரசங்கம் கேட்டாலும் தேவனுடைய அந்த உள்ளான சத்தியத்தை நம்மளால் புரிஞ்சு கொள்ளவே முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த பைத்தியமாக தோன்றுகிற இந்த பிரசங்கத்தினால தான் பலமானங்களையும் பலமுள்ளவர்களையும் ரட்சிக்க தேவாதி தேவனுக்கு போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. பார்க்கும்போது பைத்தியக்கார தரமாக பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லுவோம். என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு புரியலேன்னுவாங்க. அந்த பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினால தான் இந்த ஜனங்களை, பாவியான ஜனங்களை ரட்சிக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல அவர் சொல்லும்போது ஒரு முறை கூட அவங்க வந்து இன்னைக்கு நல்லா கவனிங்க, உலகத்தில் நீங்களும் நானும் வாரம் சுவிசேஷத்தை கேட்குறோம், தேவனுடைய வார்த்தை கேட்குற ஒரு முறை கூட சுவிசேஷத்தை கேட்காத எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி இந்த உண்மையான கடவுளை குறித்து, உண்மையான கடவுள் இவர்தான் சொல்லி, ஆண்டவர் தான் சொல்லி எத்தனை முறை கேட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்காரு ஆண்டவர்.
அது எவ்வளோ பெரிய பாக்கியம். அதை விட நீங்கள் வந்து அவங்களோட நம்ம இன்னைக்கு உயர்வானவங்களும் மேலானவங்கன்னு சொல்லியா? இன்றைக்கி நம்மளுக்கும் உங்களுக்கும் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்ம கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பின் அடிப்படையில் உங்கள் இருதயத்தில் தேவன் வந்து உங்களை முன்குறித்து உங்களை தெரிந்து கொண்டு அவருடைய பிள்ளைகளாக அங்கீகரித்து அவருடைய ஆழமான சத்தியத்தை கொடுத்து உங்களுடைய பரிசுத்தமான வழியில் நடக்கிறதுக்கு நம்ம அனுதினமும் தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இந்த இடங்களில் வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து பெல்ஷாசத்தில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவன் வந்து இப்போ இந்த சத்தியத்தை கேட்கும்போது நீங்கள் கவனிச்சு பாருங்கள். அவங்களுடைய அப்பா யார்? நேபுகாத்நேச்சார். நேபுகாத்நேச்சாருக்கு எல்லாமே தெரியும் சத்தியம். அவங்க அப்பா வந்து அவர் தான் ராஜாவாக இருந்தார். ஆனால் அவர் தான் அடிமைப்படுத்தி கொண்டு வந்தார். கொஞ்சம் கவனிங்களேன், இது கொஞ்சம் இது புரிஞ்சால் தான் உங்களுக்கு அடுத்தது நான் சொல்ல புரியும். நேபுகாத்நேச்சார் வந்து இஸ்ரேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி கொண்டு வராரு. அடிமைப்படுத்தி கொண்டு வரும்போது அங்கே எல்லாத்தையும் அவர் தான் பனிமுட்டுகள்லாம் அடிச்சுட்டு அங்கே கொள்ளையடிச்சு கொண்டு வராரு. இங்கே வச்சு நடத்துகிறாரு. இங்கே பாபிலோன் தேசத்தில் இவங்களை அவங்களையும் அடிமைப்படுத்தி நடத்துகிறாரு. ஆனால் அவருக்கு எந்த விதமான கடவுளை குறித்து அவருக்கு அறிவு இருந்தாலும் அந்த விக்கிர ஆராதனை பண்ணார். கடவுளை விசுவாசிக்கல. அவர்கிட்ட வேதம் கிடையாது. ஆனால் அவர் தன்னை உயர்த்துறாரு. என்ன உயர்த்துறாரு? நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு சொல்லி தன்னை உயர்த்துற போது அவர் என்ன பண்ணாரு? நான் அவர் பார்க்குறாரு, இவ்வளோ ராஜ்யத்தை பார்க்குறாரு. அந்த உப்பரியில் அவர் உலாவும் போது அந்த ராஜ்யம்லாம் பார்த்துட்டு நான் பாரு எவ்வளோ பெரிய நாடை நான் வந்து எத்தனை தேசங்களுக்கு நான் கைப்பற்றியிருக்கேன், எத்தனை நாட்டுக்கு நான் அதிபதியாக இருக்கேன், எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் கட்டியிருக்கேன்னு சொல்லி நான் கட்டின மகா பாபிலோன் ராஜ்யம் சொன்ன நிமிஷத்தில் தேவர வானத்தில் ஒரு சத்தம் வந்துச்சு. படிங்க ஒரு ஆள். அதே இதில் தானியேல் 4:30 படிங்க ஒரு ஆள். ஏன் இந்த நம்ம ஏன் அவங்களுக்கு வந்து மேட்டிமையான காரியம் அவனுக்கு தெரியலை, பெல்சாஸ்தருக்கு ஏன் தெரியலைங்கிறத நம்ம தெரியறதுக்கு அதை படிக்கிறோம். 4:30 படிங்க. தானியேல் 4:30. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் அவன் பாருங்க, நான் கட்டின என்னுடைய வல்லமையினால என்னுடைய பராக்கிரமத்தினால என்னுடைய மிகப்பெரிய ஒரு மேலான என்னுடைய திறமையினால நான் உருவாக்கியிருக்கேன்னு சொல்லும் போது அடுத்த வசனம் சொல்படிங்க. வாயில் அவன் பேசலாம் இல்லை பாருங்க, வாயில இருக்கும் போதே அவன் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு அவன் சிந்திச்சு வாய்க்குள்ள வரும்போது வெளியே வார்த்தை வரல. அதுக்கு முன்னாடியே ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு போதும். அவன் யாருன்னா அந்த ராஜ்யத்தில் உன்னதமான ராஜாவாக இருந்த நேபுகாத்நேச்சார் அந்த ஒரு நொடி பொழுதுல அவன் என்ன பண்ணா? பைத்தியம் ஆயிட்டான். அது சொல்லப்பட்டவருடைய அர்த்தம் பைத்தியம் மாறினா அவனுக்கு வந்து கையெல்லாம் வந்து பூரா நெகம் பூரா பெரிய பெருசாக வளர்ந்து இறகு போல ஆச்சு. அவன் வந்து புல்லை மேய்ஞ்சான். போய் வந்து காட்டுக்குள்ளே அவனால் வீட்டில் இருக்க முடியாது. ஊரை விட்டு ஓடணும். அவனால் ஊருக்குள்ளே வாழவே முடியாது. நம்ம ஊரில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழைய இடத்துல ஓடுவாங்க. நைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஓடுவாங்க, சில பிசாசு பிடிச்சுன்னு சொல்லி. அது மாதிரி இவன் வந்து அவனால் பூமியிலேருந்து உலகத்துக்குள்ளே ராஜ்யத்துக்குள்ளே இருக்க முடியாது. அவனை புத்தி பேதலிக்க பண்ண வச்சு அவனை ஓட விட்டார். போய் நரிகளோடையும் பன்னிகளோடையும் அங்கே உள்ளே இருக்கிற கூட்டத்தோட புல்லை மேய்ஞ்சு அங்கே வாழ எத்தனை வருஷம்? 7 வருஷம். ஏன்? தன்னை உயர்த்தின போது அவனுடைய வாழ்க்கை வந்து நியாய தீர்ப்பு சடிதில் அவனுக்கு ஏற்பட்டுச்சு. 7 வருஷம். ஆனால் அவன் மறுபடியும் அவன் கடவுள்கிட்ட அந்த வாய்ப்பு கொடுத்தார். 7 வருஷம் முடிஞ்சு தன்னை தாழ்த்தின போது அவனுக்கு மறுபடியும் அந்த வாழ்க்கை கொடுத்தார். இது ஏன் சொல்கிறேன்னா, பெல்சாஸ்தர் அவருடைய பேரன். இந்த சத்தியத்தை இந்த விஷயத்தை அவன் நிறைய சொல்லி வளர்த்துருப்பாங்க. அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சும் அவன் இந்த சர்வவல்ல தேவனுக்கு முன்பாக தன்னை மேலான நிலைக்கு உயர்த்தினா. தன்னுடைய இருதயத்தில் அகம்பா வந்தது. அவன் ரொம்ப வந்து தன்னுடைய புத்தியை வந்து தவறான நிலை கொண்டு போனான். அதனால அவனுக்கு வந்து ஒரு வாய்ப்புமே கொடுக்கப்படல. சடிதியில் அவனுக்கு வந்து மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. கவனிச்சிங்களா? அவனுக்கு அந்த இடத்துல பேர் எழுதப்படுது. மேதிய பர்சிய ராஜ்யம் வந்து அங்கே பின்னாடி நிற்கிது. அவள் அந்த ராஜ்யத்துக்குள்ளே வர முடியாது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த ராஜ்யத்துக்குள்ளே சுற்றி அவ்வளோ பெரிய காம்பவுண்ட் சுவர் உங்களுக்கு படிச்சிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியுமா? இல்லை. அந்த காம்பவுண்ட் சுவர் நம்ம கட்டியிருக்க காம்பவுண்ட் சுவர் 2 செங்கல் வச்சு கட்டியிருக்கோம். இது போல் 90 தான் ஓடுமா அந்த காம்பவுண்ட் சுவரில் மேலே டாப்பில். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள். உயரம் 90 அடி, 60 அடி அகலம். உயரம் 90 அடி உயரம், 60 அடி அகலம். 60 அடின்னு எவ்வளோ தூரம் போகும்? இங்கேருந்து போகும் பாருங்கள்.
60 ரதமோ 90 ரதமோ, அதில் ரதம் வந்து மேலே வந்து பந்தயம் வைப்பாங்களாம். அதில் மேலே எங்கேயே அந்த செவத்து காம்பவுண்ட் சுவர் மேலே ஹைட்டில் வைப்பாங்களாம். அப்போ நம்ம செவத்தில் நடக்க கூட முடியாது. அவ்வளோ காம்பவுண்ட் சுவர், அவ்வளோடைய பாதுகாப்பு. ஏன் சொல்கிறேன்னா, அந்த தாழ்பால்கள் சரி உள்ளே வர்றதுக்கு வழியே கிடையாது. ஒரே ஒரு வழி, தண்ணி வந்து அந்த உள்ள தேசத்துக்குள்ளே வர்றதுக்காக அந்த காம்பவுண்ட் சுவர் வழியாக கீழே வந்து அண்டர் கிரவுண்டில் தண்ணி விட்டுருக்காங்க. ஆறு போய் வெளியே போகும், உள்ளே வந்து வெளியே போகும் அந்த தேசத்துக்குள்ளே. அந்த என்ன பண்ணாங்கன்னா, அந்த மேதிய பர்சிய படைகள் வந்து அந்த ஆறை முன்னாடி கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி அந்த ஆறை வெட்டி தண்ணி அப்புறம் அந்த பக்கம் வயலில் விட்டு அந்த வழியாக தான் உள்ளே நுழைஞ்சாங்க. எப்போ இவங்க விருந்து சாலையில். இது எல்லாமே தேவனுடைய திட்டம். தேவனுடைய ராஜ்யத்தில் அவனுக்கு அந்த நியாய தீர்ப்பு சடிதான் நடக்கணும். எந்த வழியிலையும் தேவன் சர்வ வல்லவராக ஆளுகிறா இருக்கிறாருங்கிறத அது எந்த வழியில், ஏன்னா உள்ளே நுழைய முடியாது, தண்ணி கரபுரண்டு ஓடுமா, நுழையவே முடியாது உள்ளே. அவ்வளோ பெரிய ராஜ்யத்தில் ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படைகளை மேதிய பெருசிய 2 படையும் சேர்த்து அவன்லாம் படு கோவத்தில் வந்து, ஏன்னா அந்த ஆறை வெட்டி எடுக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமா. அவ்வளோ வெட்டி அவன் கொண்டு போன கோவத்தில் உள்ளே பூந்து எல்லாத்தையும் சங்காரம் பண்ணி வெட்டி வீழ்த்தினான். யார்? பெல்ஷாத்சார் மாத்திரம் சாகலை, அவனுடைய வப்பாட்டியிலேருந்து, அவனுடைய மனைவிகளிலிருந்து, அவனுடைய ராஜாக்களிலிருந்து, பிரபுகளிலிருந்து, ஊர் எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்தி எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு, அவனுடைய கோடிக்கணக்கான பண்டக சாலையிலேருந்து தங்கத்தையும் வெள்ளி கொள்ளையடிச்சு ராஜ்யத்தை அவன் அந்த நிமிஷத்தில் அந்த இரவுலேயே சூட்டி கொண்டான். ஏன் இது நடந்துச்சு? இதெல்லாம் வந்து அவனுக்கு தெரிஞ்சு அவரை குறித்து நேபுகாத் நேச்சாருக்கு முன்னாடி நடந்ததை தெரிஞ்சும் அவன் மறுபடியும் தன்னுடைய இருதயத்தை தாழ்த்தாமல் தேவனுக்கு நேராமல் தன்னை உயர்த்தினவனுக்கு நியாய தீர்ப்பு சடிதான் வந்துச்சு. நல்லா இதை இன்னும் கூட நம்ம இன்னும் ஆழமாக கவனித்து பாருங்களேன். இப்போது பெல்ஷாத்சாருக்கு தெரியாது, மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்தாரு. யாருக்கு சார்? நேபுகாத் நேச்சார் வந்து மனம் திரும்புறதுக்கு அவன் வந்து தன்னை உயர்த்தினா, நாம் கட்டின மகாபாவனை அவங்க தாத்தா சொன்னார். அவனுக்கு வந்து என்ன பண்ணார்? ஆண்டவர் சடிதி அவனை வந்து லூஸ் ஆக்கி விட்டார். மறுபடியும் என்னன்னா, அவன் தாழ்த்தி மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்து அவன் மறுபடியும் ராஜாரம் பண்ணி வந்துட்டான். ரெண்டாவது இவன் யார்? இவனுக்கு தெரியும், ஆனால் இவன் ஒன்று என்னன்னா, இவனை குறித்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவன் வந்து வேதம் படிக்கலை, இவனு விக்கிரகாரம் தான் பண்ணுறான். கடவுளை, ஒரே தேவனை, யெகோவா தேவனை விசுவாசிக்கலை, நியாயப்பிரமாண சட்டத்தை படித்தவன் கிடையாது, அவனுடைய வேதம் கிடையாது. அவனுக்கு அனுதினமும் கடவுளுடைய அன்பும் தேவனுடைய மகத்துவமும் அவனுக்கு புரியாது. ஏன்னா அவன் வந்து அவன் அடிமையை நினச்சான். என் கடவுள் உங்களோட மேலானவன், நான் தானே அவன் ஆள்றேன். புரியுது உங்களுக்கு? நான் உயர்வாக இருக்கேன், நான் ஆள்றேன், அவனுக்கு மேலே நான் இருக்கும்போது என் கடவுள் தானே பெரிய கடவுள் அப்படிங்கிற சிந்தையோடு தான் அவன் வந்து அவளை ஆண்டான். அப்போ அவனுக்கு வந்து சடிதா நியாய தீர்ப்பு வந்துச்சுன்னா உங்களுக்கு எனக்கு யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நீங்களும் நானும் யார்? இன்னைக்கு வந்து நல்லா யோசிச்சிங்கன்னா, நேபுகாத் நேச்சாரோட பெல்ஷாத்சாரோட இன்னைக்கு நீங்களும் நானும் எவ்வளோ உயர்வானவங்களா? அவங்களோட வந்து நம்ம மேலானவங்களா? நீங்களும் நானும் கடவுள்னா யாருன்னு தெரியும். அவர் சுவிசேஷத்தை குறித்து சொல்லியிருக்காரு. யாருக்கு? அவனுக்கு எல்லாமே தெரியும். பெல்ஷாத்சாருக்கு அவங்க சின்ன பிள்ளைன்னு சொல்லியிருப்பாங்க, அவங்க யார் கடவுள் இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவன் வந்து அவன் கடவுளை விசுவாசிக்கலையே, அவன் கடவுளை வணங்கலையே. அவன் யார் ஆண்டான்ல, அவனுக்கு வந்து மனம் திரும்பி கிடைச்சதும் கூட அவனுடைய வம்சத்தில் கடவுள் அவன் என்ன பண்ணுறாங்க, விக்கிரக துதித்தா. அந்த 4 வசனம் படித்தோம் இல்லையா? பொண்ணும் வெள்ளியும் மரவுமாய் கடவுளை துதித்தான் அவன். இப்போ இன்னைக்கு எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி நம்ம கேட்குற கேள்விதான், கடவுளை குறித்து இவ்வளவு சொல்கிறோமே, கடவுளை குறித்து உனக்கு தெரியாதா? இவ்வளவு உண்மையான கடவுள் மனிதனுக்காக, மனுக்குலத்துக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர். எந்த பரிசுத்தமான கடவுள்? நீ பாவம் இல்லாதவரா, மனிதனுக்காக மனித சாயலை அவர் ஏற்றுக்கொண்டார். எந்த கடவுள்? அவர் உலகத்தையெல்லாம் உருவாக்குன ஒரு கடவுள். அவர் உருவாக்குனவரா, உருவமா மாறாரு. எப்படி? படைப்பா மாற, படைத்த கடவுள் ஒரு படைப்பாவே மாறி, இந்த படைப்பு வந்து காரி துப்புற அளவுக்கு, அவமானப்படுற அளவுக்கு தன்னுடைய எல்லா அவமானங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தன்னை தாழ்த்துகிற தேவன் நம்ம எல்லாத்தோட சொன்னாலும், அவர் உனக்காக ரத்தம் சிந்திருக்கிற, பாவத்தை மன்னிக்கிற, உன்னை நேசிக்கிறான்னு சொல்லும்போதே அவனுக்கு புரியல. அன்னைக்கு அதே தான் பெல்ஷாத்சாருக்கு அவன் சொல்லியிருப்பாங்கல்ல, பெல்ஷாத்சார் உங்கள் அப்பா இப்படி தாப்பா அவர் லூசு மாதிரி அலைஞ்சாய் விட்டார், ஆண்டவர் சொன்ன வாக்கின் அடிப்பில் நடந்துச்சு. எல்லாமே தெரிஞ்ச 7 வருஷம் வந்து பைத்தியக்காரன்னா, ஆடுகளோடு மாடுகளோடு அவன் வந்து எவ்வளோ அகோரமாக தெரிஞ்சான்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம திருப்பி அதை கேட்குற ஒரே காரியம் நியாய தீர்ப்பு. எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருக்கிறோம்? நான் வந்து அந்த அரசனை போல தப்பு செய்யலை அப்படின்னு நம்ம நினைக்கலாம்.
எபிரேயர் 2ஆம் அதிகாரம் படிங்க, ஒரு நாள் 26 27 படிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 26 27. எபிரேயர் 2 10ஆம் அதிகாரம் படிங்க. சாரி, எபிரேயர் 10 26 27. எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் எடுங்க. ஏனென்றால் தமக்காகவும் நம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26 27. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பும், வார்த்தை நல்லா புரியுதா? சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பும் மனப்பூர்வமாய் நாம் பாவம் செய்கிறவனாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இருக்குன்னு போட்டிருக்கா? ஏதாவது ஒரு பலி இருக்குன்னு சொல்லியிருக்கா? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தேவன் வந்து கடவுள் யாருன்னு உங்களுக்கு எனக்கு தெரியும் இலவசமா. அன்னைக்கு அவனுக்கு பழைய ஏற்பாடு இல்லை, புதிய ஏற்பாடு இல்லை. அன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து தெரியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மனிதனுக்காக செய்த மீட்பினுடைய மிகப்பெரிய உன்னதமான செயல் தெரியாது. அவருடைய பாவ பரிகாரத்தை குறித்து அவருக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் வேதம் இன்னைக்கு யாருக்கெல்லாம் நம்ம இலவசமாக கிடைச்சிருக்கு? யாருமே நானும் இலவசமாக வாங்கினேன். எல்லாருக்கும் இலவசமாக வேதம் கொடுக்கப்பட்டிருக்குது. மகா உன்னதமான பரிசுத்தமுள்ள வேதம், தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை வந்து உலகத்திலேயே கடவுள் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு கொடைன்னு சொன்ன அந்த வேதம் தான். மனிதனுக்காக எழுதி கொடுக்கப்பட்ட வேதம். இந்த வேதத்தை நீங்கள் உதாசீனப்படுத்தி வேதத்தை வாசிக்காமல், வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறார், சொல்லி கொடுத்துருக்காரு எல்லாமே எப்படி, எதுக்காக நீ படைக்கப்பட்ட, நீ யார், கடவுள்னா யார், எப்படி உருவாச்சு, எப்படிலாம் நான் உருவாக்கியிருக்கேன், உன்னை எப்படிலாம் நீ எவ்வளோ மேன்மையானவான், நீ எவ்வளோ உன்னதமானவான், இந்த உலகத்தில் நீ எப்படியெல்லாம் பரிசுத்தமாக வாழ அழைக்கப்பட்டிருக்க, நீ எந்த நிலையில் வந்து உன்னை நான் வந்து உயர்வாக மணிமகுடமாக படிச்சுன்னு சொல்லி எல்லா சக்தியும் விளங்கி காட்டியும் நான் வந்து இன்னைக்கு கடவுளுக்கு விரோதமாக, கடவுளுக்கு அவிசுவாசத்தோட மறுதளித்து நான் தேவனை விட்டு நான் விலகி செல்வேன்னு சொன்னால் எனக்கு கடவுளுடைய நியாய தீர்ப்பில் எந்த நிலையில் நான் கொண்டு போய் நிற்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு கிருபையா, அதான் திருப்பி பேசும்போது கடவுள் கொடுக்கப்பட்ட அந்த கிருபையினுடைய காலத்தை நம்மளால் சிந்திக்கவே முடியாது. ஏன்னா இந்த நிமிஷத்தில் என் ஆண்டவர் என்ன நியாயம் விசாரிப்பாருன்னா நான் வந்து அந்த எந்த நிலையிலும் தேவனுக்கு முன்பாக நான் சமன் செய்ய முடியாது, நீதியாக நிற்க முடியாது. பெல்ஷாசாத்தருக்கு அன்னைக்கு வந்து அந்த நிமிஷத்தில் அவன் செஞ்ச தவறுக்கு உடனடி நீதியான தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அவனை ரத்த வெள்ளமாக அந்த இடத்துல ரத்த ஆறா ஓடிச்சு. நீங்களும் நானும் அவனோட நல்லவங்களோ நன்மையானவங்களோ ரொம்ப ஓக்கியமானவங்களோ ரொம்ப வந்து நம்ம சரியானவங்களோ கிடையாது. உங்களுக்கு எனக்கும் ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள கிருபை இரக்கமோ தொடர்ந்து கொடுக்கப்பட்டே வருகிறது. நியாய தீர்ப்பு, நீதியான தீர்ப்புங்கிறது சும்மா இது வந்து மற்ற இடங்கள் போல சாதாரணமாக செழிப்பின் காரியம் இல்லை. இது தேவன் வந்து ஒவ்வொரு விசுவாசிட்டையும் எதிர்பார்க்கிற முக்கியமான பிரதானமான காரியம். உன்னை நீ சரீரத்தினுடைய ஆலயமாக இருக்கிற, நீ எந்த சூழ்நிலையும் தேவனுடைய ஆலயத்தை விட்டு பரிசுத்த நடக்க விட்டு நீ எந்த வழியிலையும் தவறான வழியில் செல்லாமல் தேவனுக்கு முன்பாக உண்மை உத்தவமாக தேவனுடைய பிள்ளையாக நீ வாழ நீ பூமியில் அழைக்கப்பட்டிருக்கோம். இல்லையா? திரும்ப அதான் சொல்கிறோம். ஏன்னா நம்ம மற்றவங்களை போல இஷ்டம் போல் நான் குடிக்க முடியாது, மற்றவங்களை போல இஷ்டம் போல் நான் எல்லாம் நினச்சபடி நான் வாழ முடியாது, நினச்சதை சாப்பிட முடியாது. நினச்சதை சாப்பிட்றதுன்னு சொன்னால் அதாவது திருடியோ ஏமாத்தியோ எந்த வழியிலையும் உன்னோட நீ கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்ட நீ எப்படி வேணாலும் சுகபோகம் வாழ நீ நினைக்க முடியாது. ஒரு மனிதன் வந்து சாதாரணமாக போகிறதுக்கும் தண்ணிக்குள்ளே மூழ்கி வாழ்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. அவன் மூச்சு அடக்கி வாழணும். சாதாரணமாக நம்ம வந்து இஷ்டம் போல் வாழ முடியாது. அது ஒரு கட்டுக்கோப்பு இருக்குது, அதில் ஒரு ஒழுக்கம் இருக்குது, அது ஒரு நீதி இருக்குது. அதன் அடிப்படையில் தான் நீங்கள் தண்ணிக்குள்ளே மூழ்கி வெளியே வரணும். வெளியே இருக்கிற மாதிரி நீங்கள் ஈஸியாக அப்படி வாழ்ந்துட முடியாது. இன்னைக்கு தண்ணிக்குள்ளே நீரில் மூழ்கி வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு எனக்கும். இல்லையா? இன்னைக்கு பரிசுத்தமான வாழ்க்கையை அவர் கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் சொல்கிறாரு, பெல்ஷாத்சார் அவருடைய தாத்தாவுக்கு இதை சொல்லி உனக்கு புரியலை கேட்குறாரு. அவர் கேட்குறாரு 22 23 படிங்க. அவர் கேட்குறாரு, தானியலே கேட்குறாரு, 5 அதிகாரம் 22 23 தானியல் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னு பாருங்க.
பெல்சாத்சார் என்னும் நீரோ வென்றால் பெல்சாத்சார் அவர் யாரா? நீ அவருடைய குமாரனா? அந்த இடத்துல பேரன் தான், அதாவது அவங்களுடைய வாரிசு அடிப்படையில் குமாரன் போட்டிருக்காங்க, பேரனை. இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல். உமது இருதயத்தை நீ இப்பெல்லாம் தெரிஞ்சிருந்தோம், கேட்டீங்களா பிரேமா? எப்படி சொல்றாங்க பாருங்க, இதெல்லாம் நீ தெரிஞ்சிருந்தும் நீ இருதயத்தை தாழ்த்தாம பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசமும் குடித்தீர்கள். இதுவும் அன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தீர். பாருங்க எவ்வளவு சூழ்நிலையில எல்லாம் தெரிஞ்சும் அவர் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி நீங்க வசனங்கள்லாம் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் நேபுகாத் நேச்சார் எப்படிலாம் போனாரு, எப்படிலாம் அவர் கீழே போனாருன்னு சொல்றாரு. சொல்லிட்டு தான் சொல்றாரு, இதெல்லாம் தெரிஞ்சு ஏன் நீ மறுபடியும் நீ தாழ்த்தாம போனியே, உனக்கு மன்னிப்பு கிடையாது. இன்னைக்கு எல்லா ஆண்டவரை குறித்து தெரியும். உலகத்தினுடைய மோசமான உலகம் உலகத்தில் உள்ளவர்களே பிதாவினால் உண்டானதில்லை, அது உலகத்தில் இருக்கிற பிசாசினால் உண்டான வேதம் சொல்லுது. உலகத்தினுடைய இன்பங்களுக்கு நீங்கள் ஈடுபடாதேன்னு சொல்லுது, உலக ஆசைகளுக்கு நீங்கள் ஆசைப்படாதேன்னு சொல்லுது. இன்னைக்கு நம்ம உலக இன்பங்களும் உலக ஆசைகளுக்கும் உலக இச்சைகளுக்கும் நம்ம கடவுள் சத்தியம் தெரிஞ்சும் இதை ஏன் நம்ம அதுக்குள்ளேயே நம்ம ஈடுபடுறோம், பாவ பழக்கத்துக்கே நம்ம அடிமையாக போகிறோம். நம்ம எல்லாம் தெரிஞ்சு தானே இதெல்லாம் செய்கிறோம். தெரிஞ்சு கைகிற காரியத்தில் அவர் சொல்கிறார், மறுபடியும் கேட்குது, இந்த ராஜாவை விட அவன் கேட்பான். இப்போ பெல்சாத்சார் சொல்லுவான், ஒரு நாள் நியாய தீர்ப்பில் நீங்களும் நானும் நிற்கும் போது, நம்ம போய் நியாய தீர்ப்பில் நிற்கும் போது பெல்சாத்சார் கேள்வி கேட்பானா கேட்க மாட்டாங்க. என்ன கேட்பான்? எனக்கு எனக்கு அன்னைக்கு ஆண்டவர் குறித்து தெரிஞ்சிருந்தேன், எனக்கு மனம் திரும்ப எனக்கு ரத்தத்தை குறித்து எனக்கு பேசியிருந்தா, எனக்கு வேதம் கையில் கொடுத்துருந்தா, எனக்கு இவ்வளோலாம் பிரசங்கம் பண்ணியிருந்தா, எனக்கு சுவிசேஷப்பெல்லாம் அறிவிச்சிருந்தா நான் மனம் திரும்பி இருப்பேனே. அதை காட்டிலும் இவங்க இன்னைக்குள்ள வந்தவங்க இதெல்லாம் தெரிஞ்சும் கேட்டும் புரிஞ்சும் மறுபடியும் கீழ்ப்படியாமல் சிற்பங்களுடன் என்னை விட உங்க யோக்கியங்களா கேட்க மாட்டானா? இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து நம்ம கேட்குற ஒரே கேள்விதான், இந்த பெல்சாத்சார் ராஜாவோட நீங்கள் நானே யோக்கியமானவங்களா? ஏன்னா அந்த காரியத்தை நம்ம சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கோம். நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் கிருபையின் காலத்தில் வாழ்கிறோம். இது பார்த்தீங்கன்னா கடவுள் எவ்வளவு அன்புள்ளவர் இரக்கமுள்ளவர் சொல்லி நம்ம ஒவ்வொரு தப்பு செய்யும் போது என்னை மறுபடியும் மன்னிச்சு மறுபடியும் என்னை மனம் திரும்ப வச்சு கடவுள்கிட்ட அறிக்கை செய்ய வச்சு மறுபடியும் நீ ஒழுங்காக வாழ்ப்பான் ஒவ்வொரு நாளும் என்னை அவர் பரிசுத்தப்படுத்தி என்னை தேற்றி என்னை வழி நடத்திக்கிட்டே வர்றாருன்னா அப்போ என் மேலே எவ்வளோ அன்புள்ள நேசத்தோடு உங்களை என்னை அவர் நேசிக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டே வரணும். ஒவ்வொரு இடத்துல எல்லாமே தெரிஞ்சுதான் அவருக்கு தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சது? அந்த ஏற்கனவே நடந்த சம்பவங்கள் தெரிஞ்சது. ஆனால் அவர் சொல்றாருல, கேள்வி கேட்குறாருல, எனக்கு நீங்கள் சொன்னீங்க. இப்போ சுவிசேஷம் நிறைய பேருக்கு சொல்கிறோம், சுவிசேஷம் சொல்கிறவங்களும் கேட்க மாட்டான். நான் கேட்குற கேள்வி, சுவிசேஷ கேட்டு ரசிக்கப்பட்டுன்னு சொல்லி திருச்சபைக்குள்ள தினம் பிரசங்கம் கேட்டு பைபிள் வாசிச்சு தேவனுடைய அன்பை குறித்து ஆழமாக தெரிஞ்சும் நான் கேள்வி மேலே தான் கேள்வி வைக்கிறேன். ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு, ஏன் எனக்கு ஏன் ஆசீர்வதிக்கல, கடவுளையே அதை செஞ்சார், ஏன் அதை இப்படி நடந்துக்கக்கூடாது? ஒவ்வொரு இடத்துலையும் தேவனுடைய அன்பை நம்ம புரிஞ்சு பார்க்கறது இல்லை. அதாவது அதான் கடவுளும் நியாயம் தீர்த்தாருன்னா இன்னைக்கு இந்த நிமிஷத்தில் என்ன ஒரு நியாயம் தீர்த்தாருன்னா இன்னைக்கு நான் நியாயம் தீர்க்கிறதுக்கு அவருக்கு முன்னாடி எந்த வழியில் நான் நிற்க முடியும்? அவருக்கு நான் சரின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் அவருக்கு முன்னாடி இருக்க முடியுமா? நம்ம உணர்ந்து பார்க்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் அவர் சொல்கிறாரு, நீங்கள் மறுபடியும் பாவம் செய்யும் போது கூட பிதாவாகிய தேவன்ட்டு அவர் நம்மளுக்காக தொடர்ந்து பரிந்து பேசி நம்மளை மன்னிக்கிறது மாத்திரம் இல்லை, மறுபடியும் பரலோகம் சேர்க்குற வரைக்கும் உங்களுக்காக எனக்காக அவர் தொடர்ச்சியாக, அதாவது நம்ம எத்தனையோ காரியங்கள் போகிறோம், நீங்கள் அதை விட நம்ம செய்கிற காரியத்தை மட்டும் தான் யோசிப்போம். எத்தனை காரியத்தில் நம்ம ஆபத்துலேருந்து பாதுகாத்துருக்கிறது, எத்தனை இடத்துல நான் பாவம் செய்ய போகிற சூழ்நிலை தடுத்திருப்பாருங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அல்லேலூயா. இப்போ எனக்குலாம் இந்த வாய்ப்பு இருந்திருக்கும், அதை திருடுறதுக்கோ ஏமாத்துறதுக்கு விபச்சாரம் செய்கிறதுக்கு பொய் சொல்கிறதுக்கு எத்தனை வாய்ப்புகள் இருந்து என்னை தடுத்திருக்காரு. அதை உணர்ந்திருக்கோம். நம்ம நிறைய காரியங்களை மற்றவங்களுக்கெல்லாம் இல்லாத இடத்துல சில இடங்களுக்கு போகிறதுக்கு நம்ம வழியை தடை பண்ணுவார்.
சில ஆசீர்வாதம் நினைப்போம், அந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணுவார். ஏன் அந்த இடத்துல போனால் நம்ம மறுபடியும் நான் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும். எல்லா இடங்கள்லையும் அவர் வந்து ஒவ்வொரு செய்கிற நேர்த்தியாக என்னை வந்து அவர் வழி நடத்துகிறார், என்னை பாதுகாக்கிறார், அவருக்கு ஏற்றபடி பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த மேலான அன்பை வந்து நம்ம புரிஞ்சாதான் நம்ம இந்த கிருபையின் காலத்தில் உங்களை என்னை எப்படி வந்து அவர் நடத்தி வர்றாருங்கிறதே புரிய முடியும். ஏன்னா நம்ம இன்னைக்கு அந்த நேபுகாத் நேச்சாரவோ இதெல்லாம் வந்து நம்ம உணர்ந்து பார்க்கும்போது இது ஏதோ நடந்துச்சு, என்றைக்கும் நடந்துச்சு இல்லை. அதே நீதி உள்ள தேவன் தான் இன்றைக்கி நம்மளுக்கு முன்னாடி இருக்கார். ஆமென். அதே கடவுளை நம்ம நீதி செய்ய இருக்கு, நம்ம அதே நீதியத்தை நம்ம மேலே செலுத்துவார். அவர் நீதியில் மாசுபட குறையிடாதவர். அந்த நீதியின் அடிப்படையில் இன்னைக்கு உங்களை என்ன தீர்த்திருந்தா நீங்கள் நானும் ஒரு நாள் நிற்க முடியாதுங்கிறதா சரியான ஒரு புரிதல் நம்மளுக்குள்ள இருக்கணும். அந்த வழியில் ஆண்டவர் உங்களை என்ன மீட்டது இல்லாமல் அவர் சொல்கிறாரு, நம்மளை காப்பாற்றி சரியான வழியில் நடத்துகிறார். அவன் பாருங்க, அந்த இடத்துல வந்து மெனே தெக்கல் உப்பாசின்னு சொல்லி அவனுடைய கணக்கை பார்க்குறாரு. நீ பெல்சாஸ்தர், நீ செஞ்ச கணக்கு, உன்னுடைய கணக்கை வந்து தராசில் இடம் போட்டாச்சு. அப்படி நம்ம கணக்கை தராசில் இடம் போடலாமா? நம்ம கணக்கை ஒரு பக்கமும் தேவனுடைய வார்த்தையும் ஒரு பக்கம் நம்மளுடைய வாழ்க்கையும் தராசில் வச்சோம்னு சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ தேவன் வந்து அப்போ இன்னைக்கு பெல்சாஸ்தர் சொல்றாரு, எடை போட்டு பார்க்குறாரு. பெல்சாஸ்தர், உன்னை எடை போட்டு பார்த்தாப்பா, உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய நீதியும் எடை போட்டு பார்க்கும்போது நீ குறைய காணப்பட்டாய். தேவ நீதியிலேருந்து நீ வந்து குறைய காணப்பட்ட, உனக்கு நித்திய நரகம் தண்டனை சொல்லி அந்த நிமிஷத்தில் அந்த உலகத்தினுடைய மரணத்தோடு சேர்த்து நித்திய நரகத்துக்குள்ளாக அவன் கொண்டு போகப்பட்டான். ராஜ்யம் முழுவதுமாக பிடுங்கப்பட்டது. அவனுடைய முழு பாபிலோனிய சாம்ராஜ்யம் சம்பாதிச்சு வைத்த பல ஆயிரக்கணக்காக வருஷம் சம்பாதிச்சு வச்சரி ஆயிரக்கணக்காக சம்பாதிச்சு வச்ச அந்த ராஜ்யம் போச்சு அவன் விட்டு. அவ்வளவு இழந்த ஒரு நிமிஷத்தில் ஒரு சில மணித்துளிகளை நடந்திருக்காது. ஏன்னா அதுக்குள்ளே நுழையிறதுக்கு எந்த வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு மக்களால் அதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ராஜ்யம் அழிய போச்சுன்னா சிரிச்சிருப்பான், பார்த்து போடா முட்டாளின்னு இருப்பான். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உன்னை இந்த மாதிரி கொல்ல போகிறாங்கன்னு சொன்னால் கூட நம்பியிருக்க மாட்டான். ஏன்னா அவன் ராஜ்யத்துக்குள்ள உள்ள வரவே முடியாது. அவ்வளவு பாதுகாப்பாக அவ்வளவு வல்லமையாக இருந்தவனுக்குள்ள தேவனுடைய நியாய தீர்ப்பு சடிதியாக நிமிடத்தில் சில நொடிகளில் சில மணித்துளிகளாக நிகழ்ந்துச்சு. நீங்கள் அதன்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கை என்னவாக்கி நம்ம சீர்தூக்கி பார்க்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். தேவன் எவ்வளோ கிருபையாக உங்களை என்னை நேசித்து என்னை சரியான வழியில் நடத்துகிறாரு. நம்ம வந்து இல்லாத குறித்து மட்டும் தான் பேசுவோம், இருக்கிறத குறித்து பேச மாட்டோம். தேவன் கிருபையாக என்னை எவ்வளோ நாள் தொடர்ந்து என்னை மன்னித்து வழி நடத்துகிறாருங்கிறதே மிகப்பெரிய ஆச்சரியம். நிறையா நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் நித்தியத்தை குறித்து. நித்திய வாழ்க்கைக்கு மேலாக என் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. எனக்கு அந்த வாழ்க்கைக்கு நான் சொந்தக்காரனாக மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. இதை வந்து நம்மளால் வந்து புத்தியில் ஏற்றுக்கிறதுனால தான், அது புரியாதனால தான் எனக்கு இன்னும் கிடைக்கலைங்கிற பொது கேள்வியே வருது. என்னுடைய உணர்வில், புத்தியில், சிந்தனையில் நான் எவ்வளவு நிலையில் நான் குற்றவாளியாக இருக்கிற எனக்கு வந்து பதிலாளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய குற்றத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு எனக்காக அவர் என்னுடைய தண்டனையெல்லாம் அவர் என்னை நீக்கி என்ன தேவனுக்கு முன்பாக நீதிமானும் தீர்த்திருக்கிறாரு. நான் நித்தியமாக எத்தனாயிரம் கோடிக்கணக்கான வருஷங்கள் வாழக்கூடிய நிலையான வாழ்வை கொடுத்துருக்காருன்னா அந்த மேன்மையான சிலாக்கியத்தை பெற்ற எனக்கு இந்த உலகத்தில் வந்து எனக்கு நான் எதிர்பார்க்குற நான் விரும்புகிற காரியத்தோட எனக்கு மேலான நிலையில் வச்சிருக்கிறேங்கிற அந்த சந்தோஷம் திருப்தி முதல்ல எனக்கு வந்துச்சுன்னா என்ன தேவைகளும் உலக தேவைகளும் உலக ஆசைகளும் உலக சிற்றின்பங்கள் மேலே எனக்கு நாட்டம் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். ஆமென். ஏன்னா அப்போ வந்து எனக்கு என்னென்னா என்ன வந்து ஆண்டவர் வந்து இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் சொல்லப்படுகிற மிகப்பெரிய பட்டியல் இருக்குது இன்றைக்கி உலகத்தில். இந்தியாவில் இன்றைக்கி அதானி அம்பானி இவங்க காட்டிலும் இன்றைக்கி வந்து நான் இன்னைக்கு உயர்வான பரலோகத்தில் ஐஸ்வர்யவனாக இருக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு மேலான ஸ்லாக்கியத்தை இந்த அவனோட மற்ற என்னோட எத்தனையோ நல்லவங்களும் நல்லது செய்கிறவங்களும் நற்காரியங்களும் செய்கிறவங்களுக்கு முன்னாடி என்ன இந்த பாவியை என்ன அவர் ரத்தத்தினால கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையை அங்கீகரித்து அப்பா பிதான் கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை ஆவியை கொடுத்து என்னை நித்திய வாழ்வை கொடுத்துருக்கிறான்னு சொன்னால் இந்த மேலான சிலாக்கியத்தோடைய வாழ்க்கையில் வேற என்ன முக்கியமான காரியம் வேணும்? அல்லேலூயா. இது புரிஞ்சிச்சுன்னா நம்ம ஆண்டவருடைய அன்பை நம்ம நல்லாவே தெரியும். அதனால தான் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் ஒரே ஒரு வசனத்தை படித்து முடிக்கலாம்.
10 கன்னிகள் சம்பவத்தில் ஆண்டவர் சொல்றாரு, 10 கன்னிகள் வந்து ஆயத்தமா இருங்க, விழித்திருங்க குறித்து ரொம்ப முக்கியமாக பேசுகிறார். எல்லா நாட்களையும் அவங்க ஆயத்தமாக இருக்கிறத குறித்து தான் பேசுகிறாரு. ஆனால் அந்த இடத்துல படிக்கிறாள் மத்திய 25 அதிகாரம் 10லேருந்து 13 வரைக்கும் அவங்களுக்கு 2 பேருமே 10 பேருமே 10 கன்னிகளுக்கு ஒரே மாதிரி விளக்கு கொடுக்கப்பட்டுருச்சு, ஒரே திருமண விருந்தில் கலந்து கொண்டிருக்காங்க. ஆனால் அந்த 10 பேருக்கும் வந்து ஆயத்தமாக இருக்கக்கூடிய பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் யார் வந்து உள்ள யார் அழைக்கப்பட்டாங்க யார் அழைக்கப்படலைங்கிற சத்தியத்தை சொல்லுது. படிங்க ஒரு 25 அதிகாரம் மத்திய 25 அதிகாரம் 10லேருந்து 13 வரைக்கும் படிங்க. வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும்போது மனுஷகுமாரன் வரும் நாளையாவது அறியாதிருக்கிறபடியால் எப்பொழுதும் நீங்கள் விழித்திருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் முக்கியமான கேட்டு, உன்னுடைய முடிவு ஆண்டவருடைய வருகை எப்பொழுது வேண்டாலும் உலகத்தில் நடக்கலாம். இன்னைக்கு உலகத்தில் சொல்லும்போது மரணத்தை குறித்து பேசினாவே பயப்படுவாங்க, வாயை தட்டு சபி. ஆனால் இது நிதர்சனமான உண்மை. உலகத்தில் எந்த மனிதனுக்கும் நிலையான வாழ்வு கிடையாது, நித்தியமான வாழ்வு கிடையாது. அது கருவில் இருக்க குழந்தையிலிருந்து இன்னைக்கு 100 வயசு தாண்டின பெரியவர் வரைக்கும் எல்லாருக்கும் மரணங்கிறது யாருக்கு நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றார், நியாய தீர்ப்பு ஒரு பூமியில் ஒரு மனிதன் பிறந்தான் அவன் மறிக்கணும். அவன் மறிக்கிற ஒவ்வொரு மனிதனும் நியாய தீர்ப்பை கண்டிப்பாக சந்திச்சு தான் ஆகணுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அது மரணம் எப்போது வேண்டுனாலும் நிகழலாம். அந்த நிகழ்றதுக்கு முன்னாடி நீ எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். இந்த பூமியில் பரிசுத்த ஆவியானவரோட அவருடைய தொடர்போட அவருடைய ஐக்கியத்தோட நீ எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க நீ பழகிக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆயத்தமாக இருக்கும்போது தான் நீ ஆண்டவருடைய அந்த விளக்குன்னு சொல்லப்பட்டதே பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெயின்னு சொல்லப்பட்டதே அவங்களுக்கு எண்ணெயோடு அவங்க போனாங்க, எண்ணெயோட போலைங்கிறதுடைய அர்த்தமே பரிசுத்த ஆவியானவருக்கு. அதுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியான ஓமைப்படுத்த அந்த இடத்துல ஆண்டவர் பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் யார் வந்து துக்கப்படுத்தாமல் பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம தொடர்பில் அவரோடு நம்ம ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு வாழ்கிறோமோ, ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு அவர் அந்த இடத்துல அவர் தான் சொல்கிறார், தொடர்ந்து நான் மனம் திரும்பாமல் நான் கடவுள் மேல் அவிசுவாசத்தோட பாவ பழக்கத்தை நான் தொடர்ந்து கடவுளை மறுதளிக்கிறவனை நான் வாழ்கிறேன்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் முடிவில் நான் மோசமான ஒரு இந்த பெல்ஷாசாத்தர் என்ன சந்தித்த அந்த திடீர்னு சந்தித்த அந்த பேர அழிவுக்கு சந்திக்க வேண்டிய மோசமான ஒரு ஐயோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சம்பவத்தை நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாவும் அது உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் எதிரிக்கும் துரோகிக்கு நடக்கக்கூடியாதுங்கிறதா ஒவ்வொரு விசுவாசினுடைய ஜெபமாக இருக்கணும். ஏன்னா இந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய இன்னைக்கு நம்மளுடைய பாரமே நம்ம போய் அவங்கள வந்து நம்ம மதத்தில் சேர்க்கறது நோக்கம் இல்லை, அவங்கள வந்து கூட்டத்தை சேர்த்திங்க நம்ம சபையில் ஆளை கூட்டணுங்கிற நோக்கம் இல்லை. அவன் ஒவ்வொரு ஆத்மாவும் நரகத்தில் நித்தியமாக கடவுள் இல்லாத பேரழிவு அவன் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் அவங்களுக்கு இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த ஆண்டவர் தான் வெளிச்சம், உலகத்தின் ஒளி, அவரால் தான் நீ மீட்கப்பட முடியுங்கிற மேலான சத்தியத்தை கொடுக்குற உன்னதமான மிகப்பெரிய ஒரு மேலான இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பணியோட முக்கியமான பணி தான் இந்த மனம் திரும்ப வைக்கிற பணி, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணி. அந்த பணிக்கு உங்களை என்னையும் பாக்கியமாக ஒரு வழியில் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறான்னு சொல்லும்போது எத்தனை ஜனங்கள் இன்னும் நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம இந்தியா தேசத்தில் எத்தனையோ மொழிகள் பேசுகிற ஜனங்கள் இருக்காங்க, எவ்வளோ நாட்டில் இருக்காங்க, எவ்வளோ மக்களுக்கு இன்னும் சுவிசேஷத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாத ஜனங்களுக்கு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் முன்னாடி அவர் கடவுள்னு சொல்லி ஒரு தடவை கேட்காத ஜனங்களுக்கு முன்னாடி 2 தடவை கேட்குறதுக்கு உங்களுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குது? இன்னைக்கு டெய்லி கேட்கக்கூடிய உங்களுக்கு சிலாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். கடவுள் யாருன்னு காமிச்சிருக்கிறார். நான் தான் கடவுள்னு சொல்கிறார். என்னால் மட்டும்தான் ரட்சிக்க உலகத்தில் சூரியனுக்கு கீழே பூமியில் ரட்சிக்கப்படும்படிக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாமல் ஒரு நாமமும் கிடையாது. பூமியில் எந்த மனிதனாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமத்தினால அவருடைய நாமத்தினால ரத்தத்தினால கழுவப்படாமல் ஒரு ஆத்மாவும் பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா.
அந்த மேலான சத்தியத்தை, உன்னதமான சத்தியத்தை உங்களுக்கு எனக்கு தொடர்ச்சியாக நம்மளுக்கு அறிவித்து கொண்டே இருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியவா நீங்கள் நானும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்தை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அந்த சத்தியத்தை தெரிஞ்சும் கூட நம்ம இன்னும் கடவுளை நம்மளுடைய அந்த மேலான அன்பை புரியலன்னு சொன்னால், இந்த பெல்சாசருக்கு நல்லா தெரியும். அவருடைய தாத்தா 7 வருஷமாக மாடு போல் புல்லை மேஞ்சிக்கிட்டு காட்டுக்குள்ளே தான் தெரிஞ்சால் நல்லா தெரியும். அவருக்கு சொல்லப்பட்டுச்சு, அறிவுறுத்தப்பட்டுச்சு. அவங்களுடைய எல்லா பேரும் சொல்லியிருப்பாங்க இல்லையா, சொல்லாமல் இருக்க மாட்டாங்க இல்லையா, சொல்லப்பட்டிருக்கு வேதம். தெரிஞ்சும் கேட்குறாரு. தானியேல் கேட்கும்போது, இதெல்லாம் நீ தெரிஞ்சும் ஏன் நீ உன் இருதயத்தை தாழ்த்தாமல் தேவனுக்கு முன்பாக, தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தினபடியா உனக்கு இப்பொழுதே அழிவு. ஏன்னா ராஜாவுக்கு முன்னாடி அவன் வந்து அடிமையாக இருக்கிறவன் அவன் வந்து பயந்து பேச வேண்டிய சொல்லணும். ஆனால் அவர் சொல்கிறாரு, நியாய தீர்ப்பு உடனே அறிவிக்கிறாரு. அறிவிச்சு அந்த நிமிஷத்துலேயே அவருக்கு முன்னாடி, யாருக்கு முன்னாடி, பெல்சாசார் இருக்காரு, தானியேலுக்கு முன்னாடியே வெட்டி வீசி ரத்தம் அவன் குடித்த சாராயத்தோட கலக்கப்படுது. உங்களுக்கு எனக்கு கிருபையா ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நீங்களான எடை போட்டோம்னு சொன்னால், ஆண்டவருக்கு நம்ம விரோதமாக செயல்கிற எல்லா காரியத்திலும் உங்களையும் என்னையும் தேவன் இப்பொழுது இந்த நிமிஷத்தில் நீதியாக நியாயம் விசாரிச்சார்னா அவர் சமூகத்தில் போகிறதுக்கு எந்த அருகதையும் உங்களுக்கு எனக்கு கிடையாது. ஆனாலும் தொடர்ச்சி அவருடைய அன்புனால, கிருபையினால் நம்மளை மன்னித்து அவர் உங்களுக்கு எனக்கு தொடர்ந்து காலங்களை கொடுத்து தன்னை பரிசுத்தப்படுத்துகிற வழியில் அவருடைய வார்த்தையின் மூலமாக அவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களை நம்ம அழைக்கிறாருன்னு சொன்னால், அவருடைய அன்பை உணர்ந்தவங்களாம், அவருடைய நம்ம ராஜ்யத்துக்கு சொந்தக்காரங்களாம் வாழ நம்ம வந்து அதை அர்ப்பணித்து வாழ அழைக்கப்பட்டிருக்கோம். அதனால் தேவன் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக தேவன் நன்றி செலுத்துவோம். தேவனை நம்ம மகிமைப்படுத்துவோம். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்தமுள்ள கடவுளே, பரலோகத்தின் தேவனே, நீர் ஆண்டவரே இந்த நாளில் கூட எங்களோடு பேசின உம்முடைய வேத வார்த்தைகளுக்காக, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பாவிகளாக அந்த பூமியில் ஆண்டவரே கீழான நிலையிலே ஆண்டவர் உமக்கு விரோதமாய் ஆண்டவரே நாங்கள் பிறந்தோமப்பா. ஆண்டவரே, ஆதாமை ஆண்டவரே நீர் படைக்கும் பொழுது ஆண்டவரே பூரணராக, ஆண்டவரே மேலானவராக, ஆண்டவரை பரிபூர்ணராக படைத்தீர். ஆண்டவரை படைக்கும் பொழுது அவரை நீர் உம்முடைய சுயாதீனத்தை கொடுத்து, ஆண்டவரை நீர் ஆண்டவரை ரோபோவாக அல்ல, ஆண்டவரே அவர்களை கண்ட்ரோல் பண்ணுகிறவராக அல்ல, முழு ஆண்டவரை அவர்களை சித்தத்தை கொடுத்து, ஆண்டவரை அவர்கள் நல்லது எது, கெட்டது எது, நன்மை எது, தீமை எது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்கிற முழுமையான அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்து, நீ அவர்களை கண்ட்ரோல் பண்ணாமல் ஆண்டவரே, ஆனாலும் கூட அவர்களை நீ முழு அதிகாரத்தோடு படைக்கும் பொழுது ஆண்டவரே, இதை நீ செய்தால், நீ இதை கீழ்ப்படியாமல் நீ போனால் இதனால் உனக்கு நிறைய பாதிப்பு வரும் என்பதை எச்சரித்து கூட ஆண்டவரே மனம் திரும்பாமல் கீழ்ப்படியாமல் பாவம் செய்த அந்த பாவத்துக்கு ஆண்டவரே கர்த்தர் நம்முடைய சமூகத்தை விட்டு பிரிந்து போன மனிதனுக்கு அப்படியே நீ அவன் நரகத்துக்கு நீ செல்லு என்று விட்டுவிடாமல் அவனுக்காக ஆண்டவரே அவனை இந்த மனுக்குலத்தை மீட்கும்படியாக ஆண்டவரே அவன் மேல் வைத்த அன்பின் ஆண்டவரே கிருபையாக ஆண்டவரே கர்த்தர் நீர் மறுபடியும் மன்னித்து அவரை மீட்டு ஆண்டவர் அவனுக்காக நீர் பூமியிலே மனிதனாக வந்து மனுக்குலத்தினுடைய ஒட்டுமொத்த பாவங்களுக்காக ஆண்டவரே நீர் பரிகார பலியாக மனிதனுடைய பாவமெல்லாம் உண்மையில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்களுக்காக நீர் ஆண்டவரே கல்வாரி சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி ஆண்டவரே உண்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே மனம் திரும்புதலையும் ஆண்டவரே நீர் விசுவாசத்தை கொடுத்து தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாக எங்களை ஆண்டவர் வழிநடத்தி உம்முடைய சாயலுக்கு ஒப்பாக நடத்தி உம்முடைய தயவுள்ள கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கூட நாங்கள் கேட்ட அந்த வசனத்தின் அடிப்படையில் வார்த்தையின் அடிப்படையிலே ஆண்டவரே எல்லா மனிதனுக்கும் நீதியான நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு. அதை எல்லா மனிதனும் கண்டிப்பாக சந்தித்தே ஆக வேண்டும். ஒரு மனிதனும் அதை தப்பித்து செல்ல முடியாது. ஆண்டவரே மனிதன் பிறந்தால் ஒரு பிறக்கிற மனிதன் எப்படி மரிப்பானோ அதே போல ஒவ்வொரு மனிதனும் கடவுளுக்கு முன்பாக நீதியான நியாசனத்தில் வெளிப்பட்டே ஆக வேண்டும். அந்த வெளிப்படும் போது ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாயிராமல் ஆண்டவரே நாங்கள் நியாய தீர்ப்பில் மாத்திரம் வந்து ஆக்கினை தீர்ப்பு அடையாதபடிக்கு ஆண்டவரே அந்த இடத்திலே நாங்கள் உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் உம்மால் நீதிமான் ஆக்கப்பட்டவர்களாய் நாங்கள் பரலோகத்தின் தேவனோடு நாங்கள் ஆண்டவரே ஒப்புரவாகி சதா காலமும் மோடு நாங்கள் ஆண்டவரை வாழ்கிற அந்த நிலையான வாழ்வை எங்களுக்கு நீர் அருளும்படியாக கூட நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக கூட நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் பூமியிலே வாழும் போதும் ஆண்டவரே அப்படியான வாழ்க்கைக்கு எங்களை அழைத்திருக்கிறீர்.
எங்களுக்கு நீதியான நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே எங்கள் சரீரத்தை நாங்கள் அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீரே இந்த வாசம் பண்ணுகிற இந்த ஆலயத்தை நாங்கள் கெடுக்காதபடிக்கு நாங்கள் எங்களுடைய எல்லா விதமான சிந்தனைகளிலும் எண்ணங்களிலும் செயல்களிலும் நாங்கள் எங்களுடைய சரீரத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக நாங்கள் குற்றம் இல்லாதபடிக்கு நம் ஆசற்றதாக நாங்கள் பாதுகாத்து கொள்ள எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வல்ல கிருபையுடைய கரத்தை நாங்கள் பற்றி கொண்டு உம்முடைய ஒத்தாசையோடு இந்த பூமியிலே உமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் உமக்கென்று நற்கிரையில் செய்கிறவர்களாய் நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். அப்படியாக எங்களை நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய கிருபைக்காக நன்றி. நாங்கள் உலக இன்பங்களை உலக காரியங்களுக்காக உண்மை நாங்கள் தேடினவர்களா ஆனால் நாங்கள் ஆண்டவரே நாங்கள் வஞ்சிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஆண்டவரே நாங்கள் பாவத்திலே இருக்கிறோம். பாவத்திலிருந்து நாங்கள் ஆண்டவரே உமக்கு விரோதமாக இருக்கிறோம், துரோகிகளாக இருக்கிறோம். எங்களை நீர் ஆண்டவரை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்டதற்காக நாங்கள் முதல் நன்றி செலுத்துகிற தொடர்ச்சியாக எங்களுடைய பாவத்தை மன்னித்து வருகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக தொடர்ந்து உம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் தொடர்போடு உம்மோடு சார்ந்து எல்லா சூழலையும் உண்மை நாங்கள் சார்ந்து வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் இரக்கமும் கிருபையும் பாராட்டும்படியாக கூட நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய கர்த்தரில் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கேட்ட வசனங்களை ஒவ்வொரு இருதயங்களிலும் பரிசுத்த ஆவிய கடவுள் நீர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இருதயங்களிலும் பேசுங்க ஆண்டவரே, நீரே ஆண்டவரை கிரியை செய்ய முடியும். ஆண்டவரே மேலான போதகராக மேலான ஆண்டவரே நீர் ஆண்டவரே எல்லா இருதயங்களையும் பேசுகிற கடவுளாக இருந்து ஒவ்வொரு இரவோடு பேசி ஆண்டவரே அவர்களை மனம் திரும்பவும் ஆண்டவரை உண்மை அறிகிற அறிவிலே பலப்படவும் நீரே கர்த்தர் என்றும் நீரே தேவன் என்றும் நீரே மெய்யான ஒரே கடவுள் என்று உம்மால் என்று உலகத்தில் ஒருவரும் ரட்சிக்கப்பட முடியாது என்பதை ஆண்டவர் முழுவதுமாக அறிந்து ஆண்டவரை உம்மை விசுவாசித்து உமக்கென்று வாழ்வை அர்ப்பணித்து உமக்கு கீழ்ப்படிந்து இந்த உலகத்திற்கு ஆண்டவரே மோசமான இந்த உலகத்திலிருந்தும் பொல்லாத உலகத்திலிருந்தும் ஆண்டவரை தன்னை பிரித்தெடுக்கப்பட்டு ஆண்டவரை பரிசுத்தமுள்ளவர்களாய் உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் ஆண்டவரே வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் இரக்கம் பாராட்டுங்க. உம்மை ஆண்டவர் யாரெல்லாம் கடவுள் என்றும் நீரே தேவன் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொருவருடைய இருதயத்தின் வாசலையும் தட்டுகிறேன். ஆண்டவரை தட்டும் பொழுது யாரெல்லாம் அந்த இருதயத்தின் கதவை திறக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரே நீர் உள்ளே பிரவேசித்து அவர்களோடு நீர் போஜனம் பண்ணுகிறீர், அவர்களோடு நீர் ஆளுகை செய்கிறீர். அப்படியான சர்வபல கடவுளாக இருக்கிறீர். அந்த சிந்தனையோடு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் மனம் திரும்பி விசுவாசிக்கிற உம்மிடத்தில் ஆண்டவரை வேண்டி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை கர்த்தர் மனமிறங்கி அவர்களை நீர் பாவ சிந்தனைகளிலிருந்து பாவ எண்ணங்களிலிருந்து பாவத்திலிருந்து மன்னித்து அவரை ரட்சிக்கும்படியாக கூட தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. எல்லா சூழ்நிலையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். உமக்கென்று வைராக்கியமாய் ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளாய் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே பரிசுத்த வாழ்க்கையில் இன்னும் தொடர்ச்சியாக வாழவும் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படவும் ஆண்டவர் இப்பொழுது இருப்பதை பார்க்கலும் இன்னுமாக தேவனுடைய விசுவாசத்திலே பலப்படவும் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியா கடவுள் நீர் உதவியும் கிருபையும் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு மேலும் இரக்கமாயிருங்க. ஒவ்வொரு இருதயத்திலும் பேசுங்க. ஆண்டவரை திருச்சபையை ஆசீர்வதிங்க. இந்த திருச்சபையின் மூலமாக ஆண்டவரை அநேக ஆத்துமாக்கள் சந்திக்கப்படவும் அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படவும் எங்களை சரியான வழியிலே எங்களை நடத்துங்க. ஆண்டவரை என்னுடைய எல்லா விதமான சூழ்நிலைகள் மத்தியிலும் எங்களுடைய எல்லா சூழ்நிலை மத்தியிலும் தேவாதி தேவன் கூடவே இருந்து எங்களை வழிநடத்தவும் எங்களுக்கு இரக்கம் பாராட்டவும் வேண்டுமாய் நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. தேங்க் யூ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்மா. அம்மா வந்தோடனே பிரைஸ் லார்ட் சொல்லிடுச்சா? ஏமா மேலே உட்கார முடியலையா? கால் வலிக்குதா? நீங்களும் வரணும். அந்த சொல்லுப்பா. கவுனு கீழே விட்டுரு.